நைட்டு அதை முடிச்சிடலாம்டா. அது 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன்டா அந்த ஒர்க்கு. யூடியூப் பார்க்காம யூடியூப்லாம் தெரியுதா? ஓகே, யாரும் வர மாதிரி தெரியல. ஸ்மித் வரல. ஓகே, ராகுல் பிரகாஷ் ப்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஹாய், என் பேர் பிரகாஷ். நான் சென்னையில தான் இப்போ கரெக்டாக ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே, கொஞ்சம் காலேஜ் ஃபார்க்ஸ் எனக்கு படிக்கிறீங்களா? இன்னும் என்ன ஃபர்ஸ்ட் பண்றீங்க? இப்போ காலேஜ் முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகிட்டு சும்மா தான் இருக்கேன், ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் இது ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, நிஃப்டி பண்றீங்களா? ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி. நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் எக்ஸ்பீரி பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஆப்ஷன்ஸ் அது இதுன்னு போச்சு, பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சது, அதனால சரின்னு போயிட்டு அப்புறம் ஃபார்க்ஸ்ல 24/7 இருக்கா. ஸோ இந்தியன் மார்க்கெட் டைமும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். 9 ஓகே ஓகே. 15 to 3:30 வரைக்கும் தான். அதில் சஸ்டெயின் பண்ணணும்னா அதில் மார்க்கெட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் முடியும். அதனால எனக்கு அதில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அப்புறம் ஃபாரெக்ஸ் பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் சரி கற்றுக்கலாம்னு பார்த்தேன். இதுக்கு எதை வச்சு ரன் பண்ணுறது, ஃபாரெக்ஸ்ல நிறைய இருக்காது. ஸோ அது வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மார்க்கெட் இருக்குன்றதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ஓகே ஓகே. இப்போ ஆனால் என்ன பண்ணுறது, கற்றுக்கிட்ட வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன் ஃபாரெக்ஸ். பட் இன்னும் எப்படி இந்த வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம செஷன்ஸ் அச்சீவ் பண்ணுறது நல்லா பண்ணாதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐடியா இருக்கு ட்ரேடிங்ல உங்களுக்கு? கேக்குதா? ஓரளவுக்கு பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எல்லாமே. கேக்குது ப்ரோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதா ப்ரோ? ஹலோ 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 கேக்குதாடா? நான் பேசுறது கேக்குதாடா? கேக்குது கேக்குது. அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? இப்போ எந்த அளவுக்கு கத்துருக்கீங்க நீங்க? லைக் என்னென்னலாம் கத்துருக்கீங்க இப்போ நீங்க உள்ள வந்து ஃபாரெக்ஸ்ல? ப்ரோ ராகுல் ப்ரோ உங்களோட தான் ப்ரோ. பேசுறது கேக்குதா சுதர்ஷன்? சுதர்ஷா கேக்குதுடா கேக்குது. அவர் எங்க போயிட்டாரு? சரி ஓகே. அரவிந்த்ராஜ் ப்ரோ நீங்க ஒரு ஹை சொல்லுங்க ப்ரோ. சுதர்ஷன் காம்பேஷன் கேக்குதா? இல்லை ஏன் சைடு நெட்வொர்க் அவருக்கு அவருக்கு இல்ல 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 கேக்குது கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. அதுதான் சரி. இப்போ ஃபாரெக்ஸ் வந்து பேசிக்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம எதுவும் கிளியர் பண்ணலாம்னு பார்த்தா இது இல்லாமல் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. நம்ம பண்றதுக்கு மறுபடியும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். சரி கற்றுக்கிட்டு நல்லா பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஃபாரெக்ஸ்ல அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் 3 months அந்த மாதிரி தான். மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கு. புரியுது புரியுது. ஓகே ப்ரோ. ஓகே. கன்சிஸ்டண்டாக முடியுது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வந்து ஒரு எஃப்இஜினா இப்போ நான் அதெல்லாம் சொல்லி தரணுமா? அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமா? இப்போ ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, ஆர்டர் பிளாக்னா அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லை அதெல்லாம் அதெல்லாம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, ரொம்ப பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். FPG ஆர்டர் பிளாக். இல்லை இல்லை உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, கிளியரா பேசுங்க. இப்போ கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. ஹலோ அதான் கேக்குது சொல்லுங்க. அந்த பேசிக் இதெல்லாம் பேசிக்ஸ்லாம் அதுதான். ஓகே ஓகே ஓகே. மார்க்கெட் ஓகே ப்ரோ. அரவிந்த்ராஜ் ப்ரோ நீங்க ஒரு ஹை சொல்லுங்க ப்ரோ எல்லாத்துக்கும். ப்ரோ கேக்குது ப்ரோ. நான் இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த குரூப்ல. ஓகே. நான் ஆக்சுவலா ஐஎஃப்இஜி கேங்ல இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. இது சுதர்ஷன் தான் இந்த குரூப்பை ஆக்சுவலா எனக்கு சொன்னது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் குரூப்ல ஜாயின் பண்ணேன். இந்த வாரம் எப்படி இருந்துச்சு ப்ரோ உங்களுக்கு? எத்தனை டிபி எத்தனை லெசன் வாங்குனீங்க? ஜர்னல் பண்ணீங்களா இந்த வாரம்? பண்ணிட்டேன் ப்ரோ. நான் காலையில இல்லை நைட்டு பண்ணிட்டேன் ப்ரோ. அதான் லாஸ்ட் என்ட்ரி மட்டும் ஜர்னல் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே. அந்த கடைசி என்ட்ரி நீங்க எடிட் பண்ணிருந்தீங்கல்ல, ஆக்சுவலா அது பிரேக் ஈவன் பண்ணிருக்கலாம். நான் குரூப்ல சொன்னேன்ல, அது அழகா பிரேக் ஈவன் பண்ணிருக்கலாம் ப்ரோ. பண்ணிருக்கலாம் ப்ரோ. நான் அதான் சொன்னேன்ல ப்ரோ, ஒரு சின்ன டர்னிங்ல டக்குனு இல்ல வீக்லி டிராவும் காலியா அப்படின்னு இருக்கப்போ நம்ம அந்த நேரத்துல பேர் எடுத்துருக்கவே கூடாது. நம்ம அந்த இடத்துல
கரெக்ட். இல்ல நான் அது என்னன்னா, சரி நம்ம இப்போ எல்லாரையும் இப்போ எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஆனா கீழே தான் போனான். சரி மேல ஒரு பெரிய எஃபிஜியை டேப் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வருவான்னு பார்த்தா அவன் டக்குன்னு மேல அடிச்சிட்டான். ஓகே ஓகே அந்த ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சரி அதை உடைக்க முடியும்னு நினைச்சா மறுபடியும் மேல போயிட்டான். இத்தனைக்கு எஸ்எம்டியும் கொடுத்துருந்தான். ஆனா அது ரெஸ்பெக்ட் ஆகல. கரெக்ட் ப்ரோ கரெக்ட் தான். சரி விடுங்க விடுங்க முடிச்சால ம். இது யாருப்பா புதுசா லூசர் 87 ப்ரோ அட்மிட் பண்ணி பேசுங்க ப்ரோ. லூசர் ப்ரோ இல்ல பேரு நல்லா இல்ல 87 கூப்பிடுறேன். 87 ப்ரோ. அவர் மலையாளம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை correct ஆ. மலையாளமா? அச்சோ மலையாளம் தெரியாதே. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம டவுட் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ப்ரோ எனக்கு சின்னதான். இப்போ நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வர்றப்போ நரேட்டிவ் மட்டும் எப்படி பில்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஜெனரலா ஒரு இது. அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். ஸ்கிரீன் தெரியுதா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஒரே நிமிஷம் ப்ரோ. லோடிங் வந்து தெரியுது ப்ரோ. தெரியுதா? ரைட் ப்ரோ. இதெல்லாம் விட்டுறலாம், நம்ம இங்கே வந்துடலாம். மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரணும்னு வச்சுக்கோங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டில் வரணும் நமக்கு பயஸ் முக்கியம். ஆமா. அதாவது பயஸ்னா என்னன்னா, மார்க்கெட் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இல்லை எங்கே வரைக்கும் என்ன பண்ணுன்ற ஒரு பயஸ் முக்கியம் நமக்கு. அந்த பயஸை எப்படி பில்டு பண்ணுறதுன்னு நான் முதல்ல சொல்கிறேன். ஒரு பயஸை பில்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2-3 விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இம்பேலன்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இதுதான் ஆர்டர்னு இல்லை ப்ரோ. அப்போ உங்களுக்கு புரியுதோ நம்ம அதை அடுத்தது நம்ம டிஓஎல் யூஸ் பண்ணலாம். இது மஸ்ட். டிஓஎல்னா லிக்விடிட்டி மஸ்ட் உங்களுக்கு. ஏதாவது ப்ரீவியஸ் டே லிக்விடிட்டி, அதாவது வந்துட்டு இதெல்லாம் தான் முக்கியமான லிக்விடிட்டி ஏரியாஸ் ப்ரோ. ரைட், இதெல்லாம் தான் முக்கியமான ஏரியா லிக்விட். இது எல்லாமே என்னைக்குன்னா எப்பயுமே நம்ம ட்ரேட் பண்றப்ப சார்ட்ல இது எல்லாமே இருக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை இருக்கணும், ப்ரீவியஸ் டே லோ இருக்கணும். அப்புறம் பிஹெச்ஹெச்னா ப்ரீவியஸ் செஷன் ஹை. இது ஓகேவா? ப்ரீவியஸ் செஷன் ஹை, ப்ரீவியஸ் லோ, அவ்வளோதான். இந்த 4 போதும். அதாவது இப்போ வந்துட்டு என்னன்னா ப்ரோ, இப்போ நான் மார்க்கெட்டில் வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 21, அதாவது காலையில் நான் ஏசியாவுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வரேன்னு வச்சுக்கோங்க. வரப்போ நான் வர டைம் 21:02 வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேசிக்கா இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்க ட்ரா லிக்விடிட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். நான் மார்க்கெட் ஓவரால கீழே போய்கிட்டு இருக்கு இல்லை மேலே போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கூட விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிறதுலே இந்த 3 விஷயத்த பார்ப்பேன் ப்ரோ. ஒன்று மார்க்கெட் ஏதாவது இம்பேலன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு சில டைம் இருக்கும், ஒரு சில டைம் இருக்காது. ஓகேவா? இல்லைன்னா ஒன்று மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹைட் இருக்கா, ப்ரீவியஸ் டே லோட் இருக்கா, இல்லை ஏதாவது செஷன் லோட் இருக்கான்னு பார்ப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கு இருக்க வாய்ப்பு. இல்லைன்னா அது என்ன பண்ணுன்னா, இப்படி இருக்கும் மார்க்கெட்ல. இப்போ மார்க்கெட் நவுந்துட்டு இருக்கும் ப்ரோ. நான் வந்து 21க்கு உள்ள வரப்போ இங்க மார்க்கெட் இருக்கும். எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை இங்க இருக்கும். ஒரு செகண்ட், உங்களுக்கு இதெல்லாம் பிளாக் அடுத்தது பிளாக் ஆக்கிடுறேன். இங்க எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை இருக்கும். ஓகேவா? இங்க எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன ஆன்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு புல் பேக் என்ன பண்ணுவேன்னா, இங்க இருக்கிற ஒரு எஃப்இஜில இருந்து என்ட்ரி போடுவேன். நான் இது எல்லாமே பண்றது தானே. இப்போ நம்ம 20க்கு மார்க்கெட், அதாவது நம்ம வந்து 21க்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 20 கேண்டல் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க ஒரு இம்பேலன்ஸ் ஏதாவது கிடைக்கிறானா பார்ப்பேன். ரைட், இங்க ஒரு இம்பேலன்ஸ் ஏதாவது கிடைக்கிறானா பார்ப்பேன் நான். அப்படி இம்பேலன்ஸ் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் என்ன பண்ணும், அழகா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இம்பேலன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்யும். இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்க கூடாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இங்க வந்துட்டு நம்ம என்ன எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, இங்க இருந்து ஃபிப் எடுத்து போடுவாங்க. ஃபிப் எடுத்து போட்டு மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா? இங்க வந்து என்ட்ரி பண்ணிருப்பாங்க. ஆனா என்னன்னா, நமக்கு அடுத்த டிரா வந்து இவ்வளவு கிளீனா மேல இருக்கு. இங்க ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இங்க ப்ரீவியஸ் டே ஹை இருக்கப்ப இங்க ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு. இவ்வளோ பக்கத்துல டிரா இருக்கப்ப மார்க்கெட் எதுக்கு இப்படி ஒரு டிப் ஆயிட்டு மேலே போகணும்? 99% டைம் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருக்க ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் பட்டு தெரிச்சிருவான். இது வந்து ஒரு சினாரியோ. ஓகேவா? இன்னொரு சினாரியோ என்ன ஆகும்னா சொல்றேன். இது வந்துட்டுனா கண்டினியூஷன் ஆகிற சினாரியோ. இது வந்து என்ன 21 வரேன்னா மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா இது சினாரியோ. இல்ல இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போற மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் காட்டு, ஏதோ ஒரு சைன் காட்டுது அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த விட்டுருங்க, இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? நார்மலாகவே நம்ம வரதுக்கு முன்னாடி இப்போ 20 கேண்டில் என்ன பண்ணிருக்கோம், 20 கேண்டில் இங்கே எங்கேயோ இருக்கும். இப்படி இருக்கும். 20 கேண்டில் வந்துட்டு என்னன்னா இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல எங்கேயோ இருக்கும். இப்போ நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் ஒரு ஆட பேர் சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ண ஆக்சுவலாக 2 விஷயம் இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல நீங்க பையும் போகலாம்,
ஆனா பை போறது ஏன் ரிஸ்க் அப்படின்னா, நீங்க பை என்ன பண்ணலாம்னா ஐஆர்எல் டு ஏஆர்எல் போலாம். நீங்க பை இங்க வரைக்கும் உள்ள போலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இந்த இம்பேலன்ஸ்க்குள்ள மார்க்கெட் எவ்வளவு தூரம் போவான்னு தெரியாது. ஒரு சில டைம் என்ன ஆமா. பண்ணுவான் மார்க்கெட், இவ்வளோ தூரம் போயிட்டு ரியாக்ட் ஆகி விழுந்துருவான். ஒரு சில டைம் ஓகே. லைட்டா படிச்சுட்டு விழுந்துருவான். இந்த மாதிரி சினாரியோல நம்ம என்ன பண்ணணும்னா ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம 20 ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுவோம். ப்ரீவியஸ் செஷன் ஓகே. அது மாதிரி வந்து ப்ரீவியஸ் ஹவர் ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன ஓகே. பண்ணுவோம்னா வந்து ரிவர்ஸ்ல ஆன்சர் பண்ணுவோம். இங்க போயிட்டு ஒரு ஐஎஃப்ஜி புடிச்சு என்ட்ரி போட்டோம்னா அழகா கீழ விழுந்துருவோம். நானா இருக்கட்டும், ஹரிபுரை எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே 1 ஹவர் PO3 தான் ட்ரேட் பண்றாங்க. அந்த 1 ஹவர் PO3 ட்ரேட் இன்னும் டவுட். இந்த இது வந்து 1 AM கேண்டிலுக்கு யூஸ் ஆகுமா? இப்ப 21 கேண்டிலுக்கு அப்புறம் 1 AM கேண்டில் 5 AM கேண்டில் மூணுலயுமே இது ஒர்க் ஆகுமா? நான் சொன்னது வந்துட்டு எல்லா 4 ஹவர் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் ஹவர்லயும் ஒர்க் ஆகும் ப்ரோ. அதாவது இப்ப ஓகே, நம்ம ஓகே. கோல்டு பாக்குறோம்ல, இப்ப நம்ம கோல்டு பாக்குறோம்னா ஆமா. எல்லா 4 ஹவர் கேண்டில்னா இப்ப 21க்கு ஒரு 4 ஹவர் கேண்டில் ஓபன் ஆகும். ஓகேவா? ஆமா. அடுத்தது என்ன ஆகும்னா 21க்கு ஓபன் ஆகிற கேண்டில் வந்து எங்க க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டில் வந்து 1 AM ஓபன் ஆகும். ஓகேவா? 1 அதை AM விட்டு ஆகும். 5 AM 5 ஓபன் AM. ஆகும். அதை ஆமா. விட்டீங்கன்னா 9 AM ஓபன் ஆகும். ஓகேவா? இதுல வந்துட்டு என்னன்னா 1 AM-உம் 9 AM கூட நல்ல ப்ராபபிலிட்டி. 5 AM பாக்குறது அவ்வளவு யூஸ் இல்லை. ஏன்னா 5 AM அப்ப என்ன ஆயிருக்கும்னா அப்பதான் லண்டன் முடிஞ்சிருக்கும். அடுத்த நியூயார்க் வேற ஆமா. ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி 5 AM கேண்டில் விட்டுட்டு நீங்க 1 AM 9 AM தாராளமா பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஆனா அது எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். மேல ஒண்ணு கண்டினியூஷன் இல்லனா ஸ்வீப். ப்ரோ இப்படி யோசிச்சு பாருங்க. ஒண்ணு மார்க்கெட் போற வழியில போய்கிட்டு இருக்கணும். ஒண்ணு மார்க்கெட் என்ன பண்ணணும், ஒண்ணு மார்க்கெட் கண்டினியூ பண்ணணும், இல்ல ஆமா. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். இது ரிவர்ஸ் ரெண்டு ஆகணும். மட்டும் தான் அங்க வழி இருக்கு. இங்க பாருங்க, இல்லன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். இது ரெண்டுமே அங்க ஆமா. நடக்குது அப்படின்னா சீக் அண்ட் டிஸ்ட்ரை. அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா இப்போ ஒண்ணுமே இல்லை ப்ரோ. கோல்ட்ல கடைசி நாள் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே வேணும். இந்த கடைசி நாள் பாருங்க, மார்க்கெட்ல வந்து ஒரு டைரக்ஷனே கிடையாது. அதாவது வந்துட்டு நம்ம ஏசியால பாக்குறப்ப எங்க இருந்திருக்கோம்னா கோல்டு இங்க இருந்திருக்கும். அதை கூட விட்டுருங்க. ஏசியால இருந்து லண்டன் பாட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்க என்ன பிரைஸ் ஆக்ஷன் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஃபுல்லாவே சீக் அண்ட் டிஸ்ட்ரை தான். இந்த இடம் ஃபுல்லாவே ஓகே. டிஸ்ட்ரை என்ன மீன் பண்றேன்னா, மார்க்கெட் பாருங்க இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர் சிபிக்குள்ள இருக்கு, 1 ஹவர் பிசிக்குள்ள இருக்கு. இந்த பிசிக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு ட்ரேட் ஆயிட்டு ஒரு இடையா பட்டு விழுந்திருக்கணும், இல்லன்னா மேல போயிருக்கும். இது வந்து ஐஎஃப்இஜி வச்சு மேல போயிருக்கணும். இந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷனை தான் பண்ணணும். இந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷனை பார்த்தா அமைதியா வந்து நம்ம ஒண்ணு நம்ம இது உடைக்கிற வரைக்கும் சும்மா இருப்பேன், இல்ல இங்க போற வரைக்கும் சும்மா இருப்பேன். நம்ம என்ன பண்ணா சும்மா இருக்க தெரியணும். இந்த பிரைஸ் ஆக்ஷனை போய் ட்ரேட் பண்ணாதான் நம்ம எஸ்எல் வாங்குறது. புரியுதுல? இந்த பிரைஸ் இப்ப நான் போட்ட டப்பாக்குள்ளே பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். 15 மினிட்ஸ்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம என்ட்ரி போனோம்னா நமக்கு தான் அந்த டேஞ்சர். இங்க பாருங்க, பாருங்க, இங்க ஒரு ஐஎஃப்இஜி வச்சிருக்கான். ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, ஒரு ஐஎஃப்இஜி வச்சிருக்கான். ஐஎஃப்இஜி வச்சா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? மார்க்கெட் அப்போசிங் டிரா இங்க இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எங்க இருக்கும் டிரா? இங்க டிரா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பாருங்க, மார்க்கெட் அந்த டிராக்கு போகல. மார்க்கெட் வர இங்கே, ஏன்னா இதுதான் சீக் அண்ட் டிஸ்ட்ரை. இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல நம்ம அவாய்ட் பண்ணணும். என்னன்னா இந்த மாதிரி எப்படி இருந்தோம் ப்ரோ, அவாய்ட் பண்ண யாராலையும் கண்டுபிடிக்கலாம் முடியாது இங்க மார்க்கெட் இப்படி சாப் ஆக போறான்னு. ஆனா நம்ம சாப்பாயி ஒரு எஸ்எல் வாங்கிட்டோம்னா அந்த சாப் முடிகிற வரைக்கும் சும்மா இருக்கணும். நம்ம அந்த சாப்லயே மறுபடியும் போய் அடுத்த என்ட்ரி பார்க்க கூடாது. அதான் பண்ற தப்பு. இங்க பண்ற தயவு பண்ற தப்பே அதுதான். அதே மாதிரி என்கியூ ட்ரேட் வந்து டிஃபரெண்டா ஃப்ரேம் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். நான் இப்போதைக்கு கோல்ட்ல வந்து அடுத்தது நம்ம வருவோம். கோல்ட்ல அடுத்த பாயிண்ட் நம்ம வருவோம். இது வந்து ஒன்னு மார்க்கெட் ஸ்வீப் ஆகி ரிவர்ஸ் ஆவான், எல்லாம் கன்னியூ ஆவான். ஓகேவா? இல்ல இப்ப நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்து நான் லண்டன் செஷன் அப்ப வரேன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்லாம் வருது. நான் என்ன பண்ணுவேன், ஏசியன் ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுவேன். ஏசியன் எப்படி வருது, யூஎஸ்டி ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுவேன். அப்படி மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியும். எப்படி சொல்றது, பேசிக்கா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புல்லிஷா இருக்கா பேரிஷா இருக்கா நம்ம எல்லாருக்கும் பார்க்க தெரியும். ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புல்லிஷா இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு லோ மார்க்கெட் போடணும். அதாவது என்ன ப்ரோ, ரெண்டு விஷயம் தான் நடக்கணும் ப்ரோ. ஒன்னு மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகணும் ப்ரோ. இதுதான் மார்க்கெட்டோட ஆர்டரே தான். ஒன்னு மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகணும். ஓகேவா? இங்க இம்பேலன்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இல்லைன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டியை தூக்கிட்டு மார்க்கெட் மேலே ஓடிடும். எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஓடிடும். இது ரெண்டு தவிர மார்க்கெட்ல வேற என்ன நடந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா எப்படி சொல்றது, அக்யூமுலேஷன் மாதிரி தான். அதனால வந்துட்டு ஒன்னே ஒரு ப்ரீவியஸ் ஹை இல்ல ப்ரீவியஸ் லோவோ ரன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா நல்ல இம்பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இம்பேலன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், M15 M5ல பாக்குறது பெட்டர். அதாவது H1 H4 M15 M5 அதுக்கு கீழே போய் நான் M3ல பாக்குறேன், M1ல பாக்குறேன். ஏன்னா M1ல ஏகப்பட்ட இம்பேலன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது இந்த 3 பாயிண்ட்ல இருக்கிறதுலே முக்கியம் பாத்தீங்கன்னா டிஓஎல் தான். இந்த டிஓஎல் நீங்க அதாவது டிரா ஆன் லிக்விடிட்டியை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து வண்டி எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எங்க இருந்து எந்த ஸ்டாப்ல இருந்தாலும் மேலே ஏறி போலாம். சொல்ல புரியுது இல்ல? எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு இப்ப டிரா வந்து ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம எப்படி என்ட்ரி போட்டாலும் நமக்கு டிபி போக தான் போகுது. நம்ம ஐஎஃப்எஸ்சி என்ட்ரி போட்டாலும் டிபி தான். நம்ம எஃப்இஜி என்ட்ரி போட்டாலும் டிபி, எப்படி போட்டாலும் டிபி தான். ஆனா நமக்கு டிராவை இது பண்ண தெரியணும். ஒழுங்கான டிரா அண்ட் லிக்விடிட்டியை பில்ட் பண்ணிட்டோம்னா நரேட்டிவ் பில்ட் ஆயிடும். ப்ரோ நரேட்டிவ்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ, டிரா அண்ட் லிக்விடிட்டி தான். நீங்க பயாஸ் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெய்லி சார்ட்டுக்கு போவாங்க. டெய்லி சார்ட்டுக்கு போவாங்க. போய் இப்படி கட் பண்ணுவோம் நம்ம. இங்க இருந்து சும்மா பார்ப்பாங்க. இது பார்த்துட்டு மார்க்கெட்டிங் எஃப்இஜி வச்சிருக்கு, இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிடுவான்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா, இது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்றவங்க பண்ணுவாங்க, இது நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா, மார்க்கெட்டிங் வந்து மேலே போகுது ஓகேவா. இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைவாங்க. பாருங்க இங்க மார்க்கெட் வந்துட்டு இங்க ஒரு ஹையை உடைச்சு ஹையர் ஹை வச்சிருக்குது, அப்ப என்ன பண்ணும், அப்ப மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும்போது வெயிட் பண்ணிருப்பானுங்க. ஆனா இன் ரியாலிட்டி பாருங்க அது எதுவுமே நடந்திருக்காது. மார்க்கெட் பாட்டுக்கு அது வேலையை பார்த்து கீழே போயிட்டு பாருங்க. அதாவது இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணாம வேஸ்ட் ட்ரேட மிஸ் பண்ணிட்டான். சப்போர்ட் வரைஞ்சு மேலே போகும்னு நினைச்சவன் அவன் வந்து தப்பான என்ட்ரி எடுத்து பேர் லாஸ் பண்ணிட்டான். இன் ரியாலிட்டி என்ன நடந்திருக்கு பாருங்க, மார்க்கெட் டிரா அண்ட் லிக்விடிட்டி. இதுதான் டிரா அண்ட் லிக்விடிட்டி. நான் உங்களுக்கு உங்களை சார்ட்டை காட்டுறப்ப இங்க இருந்து சார்ட் ஓகேவா. அப்போ இப்படி பாக்குறப்ப நமக்கு இமீடியட் டிரா அண்ட் லிக்விடிட்டி என்ன, இங்க பாருங்க இங்க ஒரு லோஸ் இருக்கு, இங்க ஒரு லோஸ் இருக்கு, இதெல்லாம் தான் டிரா. அதாவது ப்ரோ டிரா அண்ட் லிக்விடிட்டினா அந்த விக்கோட எண்ட் தானே ப்ரோ, கடைசி எண்ட்னா விக்கோட எண்டுன்னு கிடையாது ப்ரோ. அப்ப இதுவும் டிரா அண்ட் லிக்விடிட்டி தான், புரியுதா உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு ஸ்விங் ஹை இல்ல ஸ்விங் லோ, டிரா அண்ட் லிக்விடிட்டி ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இது ஒரு ஸ்விங் ஹையா, இது ஒரு ஸ்விங் ஹை, ஒரு ஸ்விங் ஹை. ஓகே ஸ்விங் ஹையோட இல்லனா லோவோட டைரக்ஷன் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் பொறுத்து தான் டிரா அண்ட் லிக்விடிட்டியை மார்க் பண்ணணும். அது ப்ரோ அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இங்க மார்க்கெட் வந்துட்டு 60 கொடுத்துட்டான், இந்த இடத்துல 60 கொடுத்துட்டான் மார்க்கெட் ஓகேவா. 60 கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு அடுத்த டிரா எங்க இருக்கு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான், அப்ப கீழே இருக்கிறது தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு மார்க்கெட் வர வரைக்கும் நான் வந்து செல் தான் பார்ப்பேன், எது இந்த லோஸ் வர வரைக்கும் செல் தான் பார்ப்பேன். அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு டெய்லி கேண்டில் ஓகேவா. அழகா அடுத்த கேண்டில் உங்க பாருங்க, இந்த டெய்லி கேண்டில் என்ட்ரி கிடைச்சிருக்கும், இந்த டெய்லி கேண்டில் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க டெய்லியில பண்ணது அப்படியே 4 ஹவர்ல பண்ணுங்க, 1 ஹவர்ல பண்ணுங்க, அது கீழே போகாதீங்க. 4 ஹவர் 1 ஹவர்ல போயிட்டு ஒரு டிரா அண்ட் லிக்விடிட்டி ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து நம்ம என்ட்ரி மாடல் நம்ம என்ன வேணா போட்டுக்கலாம். நம்ம அழகா நம்ம 21 EST போடலாம் ப்ரோ. எல்லாருமே ட்ரேட் பண்றது ஹவர்லி PO3 தான் ப்ரோ, ஒரு ஹவரோட PO3 தான். அதே மாதிரி ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்க மார்க்கெட்டை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க என்ட்ரி பண்றதுமே ஆல்மோஸ்ட் அந்த ஹவர்லி PO3 தான், ஃபர்ஸ்ட் ஹவரோட PO3 தான் பண்றது. ஆல்மோஸ்ட்லாம் கிடையாது, 100% ஹவர்லி PO3 தான், ஆல்மோஸ்ட்லாம் கிடையாது அது ஓகேவா. இப்போ நீங்க மார்க்கெட்ல வரப்போ இந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷனை பாக்குறீங்க ப்ரோ ஓகேவா. எல்லாத்தையும் விட்டுறலாம். இந்த கேண்டில் பாக்குறீங்க, இது வந்து ஒரு 4 ஹவர்னு வச்சுக்கோங்க ஓகேவா. டெய்லி வேணா 4 ஹவர்னு வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகும்னு நினைப்பீங்க, அடுத்த கேண்டில் புல்லிஷா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, பேரிஷா இருக்குன்னு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல? புல்லிஷா தான் ப்ரோ. ஏன் ப்ரோ நினைக்கிறீங்க அப்படி? ஏன்னா ஒரே நிமிஷம் இருங்க, பேரிஷ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க, பேரிஷா கூட இருப்பாங்க. இருங்க ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தர சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ. கோவிந்தராஜ் ப்ரோ, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ஸ்விங் ரிவர்ஸ் ஆகுது. இந்த க்ளோஸ் வச்சா கீழ கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் ரிவர்சல் தான் கொடுத்திருக்கான். அடுத்த கேண்டில் எப்படி இருக்கும், பேரிஷா தான் இருக்கும். பேரிஷ். நம்ம இவ்வளவு யோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இந்த பிரைஸ் ஆக்ஷன் பாக்குறது ஆக்சுவலா என்னன்னா இங்க இருக்க பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் பண்றது தான் இருக்கிறது ஈஸி. இங்க பாருங்க இப்படி ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகும் ப்ரோ. யாராவது யோசிச்சிருக்கீங்க? ஒரு பெரிய கேண்டில் இருக்கும் ஓகேவா, இங்க ஒரு குட்டியோன் லவ் தோண்டு கேண்டில் இருக்கும், இப்படி ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஒரு கேண்டில் மறுபடியும் ரிட்டையர்ட் ஆயிருக்கும் ஓகே தானே. இங்கே தான் PO3ன்ற கான்செப்ட் பிளேக்கு வருது. இந்த கேண்டிலுக்கு எப்படி ஒரு வீக் இருக்குன்னு வச்சுக்கலாம். சாரி ஒரு செகண்ட். பண்றத ஒழுங்கா பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. என்னன்னா மவுஸ்ல சார்ஜ் இல்லை, இதுல வச்சு கர்சர்ல வச்சு வரைஞ்சிட்டு இருக்கேன், லேப்டாப் கர்சர்ல. பிரச்சனை இங்க பாருங்க ப்ரோ, ஒண்ணுமே இல்லை. இப்போ இப்படி யோசிங்க, இப்போ நீங்க மார்க்கெட்டை பாக்குறீங்க, இங்க கிளீனா ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கேண்டலோட ஹையை போட்டு மார்க்கெட் உள்ள போய் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இது டோட்டல் சூப்பா, டோட்டல் சூப்னா தெரியும் உங்களுக்கு? தெரியும் ப்ரோ, தெரியும். டோட்டல் சூப்பா, டோட்டல் சூப்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்த ஒரு ஸ்விங் ஹையை வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லாமல் மேலே போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்விங் ஹையோட ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டா அதான் டோட்டல் சூப் ஓகேவா.
அடுத்த கேன்லும் நீங்க நினைச்ச மாதிரி வந்து பேரிஸா பிரிண்ட் ஆயிடுச்சு. பேரிஸ் கேன்ல வச்சுக்கலாம், கலர் பேட்டர்ன் மாத்திக்கலாம், பேரிஸ் கேன்ல கலர் மாத்திக்கலாம். பேட்டர்னுக்கு பேர் வச்ச பையல இதுவும் பேரிஸா பிரிண்ட். அப்போ இதுக்கு அடுத்த கேன் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? பேரிஸ் தான். ஏன்னா அது மேல வந்து ஸ்வீட் பண்ணிட்டு கிளியரா ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகி அடுத்த கேண்டில் அப்போசிங் டைரக்ஷன் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்த கேண்டில் பேரிஸ் தான். இங்க பாருங்க, இப்போ இங்கே அதான் நடந்திருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, பேரிஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு இருக்க டிரா என்ன? இதுதான் நமக்கு டிரா. இந்த டிராவை வந்துட்டு வேலிடேட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் தான் இப்போ இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிரா எப்ப இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னா ப்ரோ, அதாவது வந்துட்டு டைம் ஃப்ரேம் சிங்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ப்ரோ. என்னன்னா இப்போ நீங்க 1 டேல வந்துட்டு நீங்க மார்க்கெட்டை அனலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு 1 ஹவர்ல தான் என்ட்ரி பார்க்கணும். இல்லைன்னா 1 டேக்கான பேர் வந்து, அதாவது வந்து 1 டே ஹையர் டைம் ஃப்ரேமா இருந்துச்சுன்னா 1 ஹவர் தான் லோ டைம் ஃப்ரேம். ஓகேவா? இப்போ நீங்க வீக்லியில மார்க்கெட்டை, ஆக்சுவலா வீக்லி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், பரவாயில்ல, நான் இப்போ கீழே எழுதுறேன். இப்போ நீங்க வீக்லியில மார்க்கெட்டை பாக்குறீங்கன்னா நீங்க 4 ஹவர் தான் வீக்லி லோ டைம் ஃப்ரேம். இல்ல 4 ஹவர் தான் வீக்லி லோ டைம் ஃப்ரேம். ஓகேவா? இப்போ நீங்க வந்துட்டு ஹவர்லி பாக்குறீங்க இல்ல 4 ஹவர் பாக்குறீங்க, ஆர்டர் வைஸே வரும். நீங்க 4 ஹவர் பாக்குறீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் அதுக்கான லோ டைம் ஃப்ரேம். ஓகே. நீங்க 1 ஹவர் பாக்குறீங்கன்னா அதுக்கான லோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ். ஓ இது வந்து ஒரு டெய்லி லோவா? இப்போ நீங்க மார்க் பண்ணி வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம், டெய்லி லோ. இப்போ இந்த எப்ப எனக்கு இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னா ஹவர்லியில மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் சொல்றது, ஹவர்லியில மார்க்கெட் சிஎஸ்டி கொடுத்துட்டான் இல்ல ஹவர்லியில மார்க்கெட் ஐஎஃப்இஜி வச்சுட்டான் அப்படின்னா இந்த டிரா இன்வாலிடேட். அப்படி வைக்காத வரைக்கும் என்னோட டிரா இதுதான். சொல்றது புரியுதுல? இப்போ இது ஹை டைம் ஃப்ரேம் ப்ரோ. இப்போ லோ டைம் ஃப்ரேம் டிரா வந்து வேலிட். நம்ம டிரா மார்க் பண்ணி வச்சிருப்போம்ல, நம்ம அன்னைக்கு ஃப்ரைடே பண்ணது கூட லண்டன்ல தான் டிரா மார்க் பண்ணி வச்சோம். அதான் செல் பார்த்தது ஞாபகம். அதனால செல் பார்த்தோம். டிரா வந்து எப்ப இன்வாலிட் ஆகும்னா நான் வந்து டெய்லிக்கு ஏத்த லோ டைம் ஃப்ரேம் பண்றேன். இதான் என்னோட டிரா லிக்விடிட்டி. டிரா லிக்விடிட்டி எப்ப இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னா 1 ஹவர்ல பார்த்தோம்னா இந்த F1 இந்த FAG அவன் IFAG பண்ணனும். ஓகேவா? ஏன்னா இதான் ஸ்விங்ல இருக்க வேலிட் FAG. டிரா வந்து இந்த இம்பேலன்ஸா IFAG பண்ணனும். இல்லனா இந்த ஸ்விங் ஹையே போடணும். அதாவது 60 கொடுக்கணும். கரெக்ட்டா? ஓகே. 60 கொடுக்கணும், இல்லனா இங்க 60 கொடுக்கணும். இதுவும் 60 தான் ஆக்சுவலா. இங்க 60 கொடுக்கணும். இது ரெண்டுத்தையுமே அவன் பண்ணாத வரைக்கும் என்னோட டிரா இதுதான். நம்ம என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது ரெண்டுத்தையும் தவிர எங்க அங்க வேற எதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே. வெயிட் இங்க என்ன நடக்குது பாப்போம். பாருங்க, இங்க நமக்கு இப்பவே நம்ம உஷாரா இருக்கணும். இங்க பாருங்க, இங்க இவ்வளவு பெரிய ஒரு இம்பேலன்ஸா மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறான். இங்க ஓகேவா? இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செல்லு பாக்குறத கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணணும். அதாவது நரேட்டிவ் பில்ட் பண்றதுன்றது ப்ரோ எப்படின்னா அது வந்து ஒரு கேம் மாதிரி. நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணா நரேட்டிவ் வந்துரும் கிடையாது. அது நம்மளோட சென்ஸ் தான் ப்ரோ. உங்களுக்கு புரியுதுல? நம்ம மார்க்கெட்டை பார்க்க நமக்கே தோணும் மார்க்கெட் இங்க இது பண்றது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் இப்போ உண்மையாலுமே டிரா லிக்விடிட்டி கீழே தான் இருந்துச்சுன்னா இந்த ஃபேர் வேல்யூ மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும். அது எப்ப ரெஸ்பெக்ட் பண்ணல அப்பயே நமக்கு உஷாரா இருக்கணும். அதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணாம இந்த ஹைக்கு மேல போய் க்ளோஸ் வெஸ்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே மார்க்கெட் பைக்கு திரும்ப கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க மார்க்கெட் பாருங்க, இந்த ஸ்விங்கோட மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல இருக்கான். இந்த ஸ்விங்கோட டிஸ்கவுண்ட்ல இருக்கான். மார்க்கெட்டுக்கு லெஃப்ட்ல இவ்வளவு பெரிய இம்பேலன்ஸ் இருக்கான். ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட மேல போகலாம் மார்க்கெட். இப்படி கேட்கலாம் இம்பேலன்ஸ் கீழே ரவுண்ட் க்ளோஸ் வச்சிருக்கேன் ப்ரோ அப்படி எல்லாம் மார்க்கெட் அப்படி இன்ச்சு கணக்கால நவுறாது. சில டைம் என்ன பண்ணுவோம், ஐஎஃப்இஜி ஒரு சில கவனிச்சிக்கலாம் தெரியல, ஐஎஃப்இஜி வச்சுட்டு கூட மார்க்கெட் அப்போசிங்ல போவான். ஏன் அப்படின்னா இது ஒரு ஆர்டர் பிளாக். இது ஆர்டர் பிளாக். இப்போ மார்க்கெட் இப்போ ஆர்டர் பிளாக் கான்செப்ட் இருக்கு. இப்போ இந்த ஆர்டர் பிளாக் டாப் ஆயிட்டு கூட மார்க்கெட் மேல போகலாம்ல. சோ நரேட்டிவ் பில்ட் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இந்த ஒரு விஷயத்தை வச்சு நரேட்டிவ் கிடையாது, நம்ம மல்டிபிள் திங்ஸை வச்சு நரேட்டிவ் பில்ட் பண்ணலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பாருங்க, இப்போ நீங்க ஃபார் ஷோர் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஷோரா சொல்லிடலாம் இல்லடா மார்க்கெட் கீழே தான் போகுது. ஏன்னா இங்க பாருங்க 60 வெஸ்டா, இந்த இடத்துல 60 வெஸ்டா மார்க்கெட். இங்க பாருங்க 60 இன்னும் கொஞ்சம் கிளியரா கூட வைக்கட்டும் பொறுமையா. இப்போ எப்படின்னா ப்ரோ, இப்போ நீங்க 1 டேல டிரா லிக்விடிட்டியை பார்க்கறது வந்து 1 ஹவர்ல அது ரெஸ்பெக்ட் பண்ற வரைக்கும் செல் தான் போகும். அதுக்கு மேல ஏதாவது ஒரு ஐஎஃப்இஜியோ சொல்றேன் ப்ரோ. இப்போ நீங்க 1 டேல டிரா லிக்விடிட்டி பாக்குறீங்க ஓகேவா? 1 ஹவர்ல அவன் 60 கொடுக்கல, ஐஎஃப்இஜி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த 1 டே லோ தான் போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்ம 1 ஹவர்ல பாக்குறீங்க. வீக்லில நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ப்ரோ. வீக்லில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது யார் போய் 4 ஹவர்ல என்ட்ரி பார்க்கற சொல்லுங்க. இப்போ நீங்க 1 டே 1 ஹவர்ல பார்த்தாலுமே என்ட்ரி நீங்க வந்து 1 மினிட்ல 5 மினிட்ல பார்க்க போறீங்க. சொல்றது புரியுதுல? 1 மினிட் என்ட்ரிக்கு நம்ம பார்த்தோம்னா 5 மினிட்ல பார்க்கலாம். உங்களுக்கு என்ட்ரி எடுக்க நல்லா தெரியும். நீங்க தாராளமா 1 மினிட்ல பார்க்கலாம். 1 மினிட்ல என்ட்ரி இஷ்டம் தான் ப்ரோ. நீங்க பிரேக்கப் பிளாக் போடலாம், ஐஎஃப்இஜி போடலாம், மேக்ரோஸ்ல என்ட்ரி போடலாம், எப்படி வேணா போடலாம் ப்ரோ. கான்டெக்ஸ்ட் ஃப்ரேம் பண்றதுக்கு இதுதான்.
கான்டெக்ட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரோ. நீங்கள் ட்ரா லிக்விடிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் திரும்புவோம், மோஸ்ட்லி திரும்பிடுவோம். இந்த இடத்துல மார்க்கெட் மோஸ்ட்லி திரும்பிடுவோம். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதான் சொல்கிறேன் திருப்பிட்டாங்க. ஏன் பாருங்க இங்கே பாருங்க 1 ஹவர்ல என்னோட ஐடியாவே இன்வாலிடேட் பண்ணிட்டான். எங்கேருந்து இன்வாலிடேட் பண்ணிருக்கான்? அப்படியே லெஃப்ட் வரீங்க நீங்க. ஏன் இன்வாலிடேட் பண்ணி மார்க்கெட் ஏன் எங்கேருந்து திரும்புறான்? இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ஆர்டர் பிளாக்ன்றது இந்த கடைசி கேண்டல்னு கிடையாது. சீரிஸ் ஆஃப் டவுன் க்ளோசிங் கேண்டில்ஸே ஆர்டர் பிளாக் தான். ஓகேவா? இங்க ஆர்டர் பிளாக் பாக்குறீங்க. அப்ப மார்க்கெட் பாருங்க இங்க தான் வந்துட்டு ப்ரெசிஷன் உள்ள வருது பாருங்க. இங்க பாருங்க ஐசிடி கான்செப்ட்ஸ் எனக்கு ஏன் பிடிக்கும்னா இந்த டவுன் க்ளோஸ் கேண்டலோட கேண்டில் கீழே இன்னொரு கேண்டில் க்ளோஸ் வைக்கவே இல்லை பாருங்க. இங்க பாருங்க இது எல்லாமே ஸ்வீப் தான். அதாவது என்னன்னா இங்க இருக்கிற கடைசி கேண்டலோட பாடியை நான் மார்க் பண்றேன். நீங்க பாருங்க இதுதான் கடைசி கேண்டலோட பாடி. இந்த பாடிஸ்க்கு கீழே பாருங்க க்ளோஸே வைக்கல பாருங்க. அப்போ இதுவே ஒரு டோட்டல் சூப் தான். அதாவது 1 ஹவர்ல ஒரு ஸ்வீப்ன்றது பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஒரு டோட்டல் சூப். அப்போ இந்த இடத்துல டோட்டல் சூப் நடந்திருக்குது. கரெக்டா? இங்க ஒரு டோட்டல் சூப் இருக்கும். இந்த டோட்டல் சூப் தான் மார்க்கெட் திருப்பி இந்த டோட்டல் சூப் எப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 1 ஹவர் பாருங்க 1 ஹவர் எஃப்ஜி ஐஎஃப்ஜி ஐட்டம் பாருங்க. அப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட மொத்த பிரைஸ் லெக்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த மொத்த பிரைஸ் லெக்ல இருக்கிற ஒரே ஒரு இம்பேலன்ஸ் இன்வெர்ஸ் ஆயிட்டான் அப்படின்னா நமக்கு டிரா எங்க? நமக்கு டிரா இங்க தான். நமக்கு அடுத்த டிரா வந்து இந்த ஹைஸ் தான். இப்படி தான் ப்ரோ கான்டெக்ஸ்ட் பில்ட் பண்ணணும். அதாவது நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 15 மினிட் ஐஎஃப்ஜி பாக்குறீங்க, 15 மினிட்ஸ் எஃப்ஜி பார்த்து என்ட்ரி போடுறீங்க. அந்த மாதிரி பண்றீங்கல்ல. ரெண்டு விஷயம் இருக்கு ப்ரோ. நம்ம இப்போ வந்து 21 ஏஎஸ்டி பத்தி ஸ்கேல்ப் பண்றோம், ஸ்கேல்பிங் பண்ணுவோம். ஸ்கேல்பிங் பண்றப்ப இவ்வளோ கான்டெக்ஸ்ட் தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்றப்ப உங்களுக்கு டிரா லிக்விடிட்டி தெரிஞ்சா போதும். அதாவது வந்து அடுத்த மார்க்கெட் அடுத்த ஹவர்லி ஹைஸ் போதா ஹவர்லி லோஸ் போதா அது தெரிஞ்சா போதும். நீங்க வந்துட்டு ஒரு ஏசியன் செஷன் ட்ரேட் பண்றீங்க, ஏசியன் லண்டன் செஷன் ட்ரேட் பண்றீங்க, நியூயார்க் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கான்டெக்ஸ்ட் முக்கியம். ஏன்னா கான்டெக்ஸ்டே இல்லாம என்ட்ரி போட்டோம்னா மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு சல்லி கீழே விழுந்துருவான். நம்ம போட்டு அதுதான் முக்கியம். அப்போ நீங்க அந்த 2 PM லண்டன் செஷன் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான நரேட்டிவ் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி போடுவீங்க. கண்டிப்பா ப்ரோ. ஒண்ணுமே இல்ல. இப்ப இதுவே என்ன டைம் ஃப்ரேம் தெரியல. இப்ப இது எங்க நடந்திருக்குது? இது வந்து வெயிட் இது நியூயார்க். ஆனே பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. என்ன ஆயிருக்குன்றத நம்ம பார்ப்போம். வெயிட். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மார்க்கெட். இந்த டப்பா நியூயார்க் ப்ரோ. இந்த கலர் டப்பா. இது லண்டன். இது ஏசியா. ஓ என்ன இருக்கு? இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவா ப்ரோ. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எஸ்எம்டி இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு இடத்த பார்த்தாலும் நம்ம சொல்லலாம் எஸ்எம்டி இருக்குமா இருக்காதான்னு. இந்த இடம் பாருங்க இது எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் வீக் லோவா இருக்கும் ப்ரோ. ஓகேவா? இந்த வீக் லோஸ்ல மோஸ்ட்லி எஸ்எம்டி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் வேணா காட்டுறேன் அடுத்தது போயிட்டு சார்ட்ல. இப்போ இங்க எஸ்எம்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அப்பனா உங்களோட கான்டெக்ஸ்ட்டுக்கு இன்னுமே பில்ட் ஆகுது. புரியுதா? இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து புல்லிஷ் கான்டெக்ஸ்ட்டுக்கு மாறிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இனிஷியல் ராக்கில எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஆனா மார்க்கெட்டிங் திரும்ப ஆரம்பிச்சான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஆல்ரெடி புல்லிஷான ட்ராக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அப்படின்றப்ப நம்மளோட அடுத்த ட்ரா லிக்விடிட்டி இங்க இருக்கு. இப்போதைக்கு இது ஆஃப் பண்ணிடலாம். ஏசியா வந்து இங்க ஆரம்பிக்குது ப்ரோ. ஏசியா இங்க ஆரம்பிக்குது. இங்க தான் இருக்கு. ஏசியா இங்க ஆரம்பிக்குது. நமக்கு 21 கேண்டில் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ட்ரா நமக்கு இங்க தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வரப்போ பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள ஏசியா 21 ESTK வரீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? வீக்லில இருந்து எஸ்எம்டி எடுத்துட்டு வாங்கடா. லாஸ்ட் வீக் இதுல இருந்து அவ்வளவு தூரம் சூப்பர்டா. இன்வாலிட் டிவைல் கத்துக்கிட்டாச்சு. எஸ்எம்டி வந்து இப்போ 21 ESTK வரீங்க ப்ரோ. ஓகேவா? இது 20யோட கேண்டில். இதுதான் வந்து 20யோட கேண்டில். 20 கேண்டில் இதுவா? இந்த 20யோட கேண்டில் ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க? வந்தோடனே என்ன பண்றோம்? நம்ம ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்றோம். ஆனா இனிஷியல் ப்ரொசீஜர் அதுதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம 21 ஸ்டேட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 21ஓட ஹைஸ் அடுத்து 20யோட லோஸ் டைம் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்றோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஓவரால் பயஸை பார்க்குறோம். இங்கே தான் கான்டெக்ஸ்ட் பிளேக்கு வருது. பாருங்க இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 1 ஹவர் சிபிஐ மார்க்கெட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டான். அடுத்த கேண்டில் மோஸ்ட்லி என்ன பண்ணும்? அப்போ இந்த கேண்டிலுக்கு என்னோட பிளான் என்னன்னா ஒன்று இந்த ஹவர்லி லோவை தூக்கிட்டு மார்க்கெட் டேர்டில் சூப் பண்ணிட்டு மேலே போயிடுவான். இல்லைன்னா மார்க்கெட் அப்போ ரன் ஆயிடுவான். இது ரெண்டு மட்டும் தான் என்னோட பிளான். இந்த கேண்டில் என்ன ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸாக நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே இந்த இன்டர்வல்ல ஆரம்பிக்குது.
நான் பண்றேன் அப்படியே. ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு இந்த கேண்டில் இப்படி பிரிண்ட் ஆயிருக்குது. ஃபுல் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன் ப்ரோ. ஒண்ணு இந்த லோஸ்ல எஸ்எம்டி இருக்கும். செக் பண்ணுவோம். ஒண்ணு இந்த லோஸ்ல எஸ்எம்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்எம்டி இல்லாம இருந்துச்சு என்ன பார்க்கலாம். ஏதாவது இம்பேலன்ஸ் திரும்பி இருக்கும். சொல்லிட்டாங்க. அவன் என்னைக்கு சேர்த்து நானும் இன்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு சொல்லி கொடுக்குறான் கேன்வன் டாரி. என்னையும் ஜாயின் பண்ணிக்க. இல்லடா நானும் இன்ட்ரெஸ்டா இருக்கேன். கண்டிப்பா நீங்க ஓபன் ஆகுது. ஓகேவா? ஓகே. இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து திரும்பிட்டான் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. நான் பார்க்கவே இல்லை என்னாச்சு. இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பிட்டான். இந்த எக்ஸ்பெக்ட்ல இம்பேலன்ஸ் இல்ல. ஓகேவா? எப்படி சொல்றது? நான் மார்க்கெட் 21 ஓபன் பண்ணனே என்ன பண்ணிருக்கான்னா மார்க்கெட் முதல்ல சல்லுன்னு மேல ஓடி இருக்கான். இங்க தான் ப்ரோ மார்க்கெட்ல மேனிபுலேஷனே நடக்குதுங்க பாருங்க. மார்க்கெட் சல்லுன்னு மேல ஓடும். நீங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் செல் பண்ணுவாங்க. ஸ்வீப் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா ஓவரால் கான்டெக்ஸ்ட் பார்த்தனா பைக் தான் இருக்குது. இதுல கான்டெக்ஸ்ட் பைக் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பை தான் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல போயிட்டு செல்லுக்கு உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம இங்க செல் பண்ணினே வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் ட்ரா நினைச்சிட்டு இருப்பீங்க. எது இந்த லோஸ். ஆனா அந்த ட்ரா பாத்தீங்கன்னா கிளியாகவே இல்லை. மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி பாருங்க. இங்க செல் பண்ணவனுக்குலாம் என்ன அப்போ எஸ்எல் தானே. ஏன் அப்படின்னா ஓவரால் ட்ரா மேல இருக்கு. அப்ப நீங்க சொல்லலாம் ப்ரோ லெஃப்ட்ல இவ்வளவு பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு, என்ன பண்றது? இதெல்லாம் 5 மினிட் இம்பேலன்ஸ் ப்ரோ. நம்ம வந்துட்டு இங்க நமக்கு 1 ஹவர்ல ஒரு பிஸி இன்வெஸ்ட் ஆயிருக்கான். கரெக்டா? ஒரு 1 ஹவர் பிஸி இன்வெஸ்ட் ஆயிருக்கான் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இல்ல 5 மினிட் இம்பேலன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் அதிகமா? இங்க பாருங்க 5. அதே மாதிரி இம்பேலன்ஸுமே எப்போ ஒர்க் ஆகும்னா ப்ரோ நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்க ஆர்டர் ஃப்ளோவோட நீங்க கம்பைன் ஆயிருக்கப்ப இம்பேலன்ஸ் ஒர்க் ஆகும். நம்ம ஆர்டர் ஃப்ளோவோட கம்பைனே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பெரிய இம்பேலன்ஸா தான் அது இன்வெர்ஸ் ஆயிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் இல்லைன்னா எல்லா இம்பேலன்ஸும் வேலை செய்யணும்ல. எத்தனை இம்பேலன்ஸ் ஃபெயில் ஆகுது? ஏன்னா அதெல்லாம் மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோக்கு ஆப்போசிங்ல இருக்குது. அப்ப அதெல்லாம் இன்வெர்ஸ் மாறிடும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. சோ நம்ம இப்ப ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ்ன்றனால அந்த நமக்கு இருக்க அந்த 5 மினிட் இம்பேலன்ஸ்லாம் இப்ப இன்வெர்ஸ் ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு 1 ஹவர் பிஸியா தூக்கிட்டாங்க. எல்லா இம்பேலன்ஸ் இன்வெர்ஸ் தான் ஆகும். பாருங்க காட்டுறேன் பாருங்க. இந்த ஒவ்வொரு சின்ன மூவும் பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன் தான். அதாவது இங்க நடக்கிற ஒவ்வொரு சின்ன மூவ் இல்லைன்னா ஏதாவது லோஸ் தூக்குனா எல்லாமே மேனிபுலேஷன் தான். ப்ளே பண்ணுவோம். நம்ம விட்டு பிரைஸ் ப்ளே பண்ணுவோம். இங்க ஒரு மேனிபுலேஷன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரேட் பண்றவங்க எல்லாம் அடி வாங்குவானுங்க. இங்க அடி வாங்குவானுங்க. பாருங்க இந்த லோ க்ளோஸ் என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுடா, அவ்வளவுதான். இந்த இம்பேலன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இம்பேலன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மேலதான்டா போவேன் நானு. கண்டிப்பா இதுதான். அதாவது என்ன 5 மினிட்ஸ் ரியாக்ட் ஆயிட்டு மார்க்கெட் 4 என்ன பண்ணும் ப்ரோ. ஓகேவா? இதுதான் நம்மள செல் தான் பாத்துறோம். ஆனா 1:2 வந்திருக்கும்னு நினைக்கிறேன்டா. மேல போக 1 hour செல் சைடு எஃபிஜி பிரேக் ஆச்சு. அப்ப 5 மினிட்ஸ்ல உள்ளதெல்லாம் கண்டுக்கவே வேண்டியது இல்ல. 5 மினிட்ஸ்ல அவ்வளவு செல் சைடு எஃபிஜி இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கவே வேணாங்கறாங்க. 1 hourல பிரேக் ஆச்சுனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா இங்க பாருங்க ஒவ்வொரு டேர்ம் லோ, அதாவது இதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட் லோஸ் ப்ரோ. அதாவது ஒவ்வொரு லோஸை மார்க்கெட் உடைச்சு கீழே போறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டர்ட்டில் சூப் தான். பாருங்க இங்க ஒரு டர்ட்டில் சூப். இது எல்லாமே என்னன்னா ப்ரோ இப்போ நான் வந்து ஒரு பேங்க் இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுக்கோங்களேன். எனக்கு பிரைஸை வந்துட்டு இந்த லெவலுக்கு புஷ் பண்ணணும். எது இது என்ன லெவல்? இது வந்துட்டு 5958 பிரைஸை புஷ் பண்ணணும் நான். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னால அப்படி பிளைண்டா இப்போ நானும் நீங்களும் வந்தா ஒரு லாட் வாங்குவோம், 0.1 லாட் வாங்குவோம். பாத்தீங்கன்னா 1000 லாட் வாங்குவோம். ஒரு இடத்துல 1000 கம்மி அதிகமா வாங்குவான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி வேணும் மார்க்கெட்ல. அவனுக்கு லிக்விடிட்டி யார் தான்? அந்த லிக்விடிட்டி. ஏன்னா இப்போ ஒருத்தன் அதாவது ப்ரோ ஒரு மார்க்கெட்ல வந்து ஒருத்தன் விற்கிறான்னா ஒருத்தன் வாங்கணும். கரெக்டா? ஏன்னா வந்துட்டு ஒருத்தன் விற்கணுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்ல பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. சில அப்படிலாம் இல்ல. மார்க்கெட்ல எப்பயும் பையர்ஸ் செல்லர்ஸ் ஈக்குவலா தான் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிற இடம். மார்க்கெட் உள்ள வந்துட்டு வெளியே போற இடம் இல்ல. மார்க்கெட்ல வந்து 2 பேர் அக்ரி ஆகி ஒரு பிரைஸ்ல டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. நீ விக்கிறியா, நான் வாங்கிக்கிறேன்னு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல ஏமாத்துறாங்க. என்ன பண்றாங்க? கீழே தான் போறேன்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. அப்ப இங்க என்ன எல்லாம் விற்பானுங்க. அதாவது ஓவரால் கான்டெக்ட் தெரியாத வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல விற்பானுங்க. அவங்களா தான் லிக்விடிட்டி. எதுக்கு லிக்விடிட்டி? அடுத்த மூவ் ஃபயர் பண்றதுக்கான லிக்விடிட்டி. பாருங்க அப்படியே மூவ் ஃபயர் பண்ணி மாத்திட்டானுங்க. இப்படி கான்டெக்ஸ்ட் பில்ட் பண்ணா மட்டும் அப்ப கேட்கலாம் ப்ரோ இத்தனை கேண்டில் வெயிட் பண்ணுமா ப்ரோ டிபி போறதுக்கு? நம்ம இத்தனை கேண்டில் வெயிட் பண்ண தேவையில்ல. நமக்கு கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சா நம்ம 1 மினிட்ல போயிட்டு இந்த மூவ் கேப்சர் பண்ணா போதும். அதாவது நீங்க 1 மினிட்ல போயிட்டு இந்த மூவ் கேப்சர் பண்ணா உங்களுக்கு 1:2. அது புரியுது இல்ல? ஓவரால் டிராவ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நமக்கு ஒன்னும் 1:10 1:20 வேணாம். நமக்கு இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ண வேணாம்.
கோல்டு போனா தாராளமா பண்ணிக்கலாம். நமக்கு தேவை ஓவரால் டிரா தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு மேனிபுலேஷன் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் ஓகே. பண்ணிட்டு இங்க இருந்து பை எழுத்துறோம் அவ்வளவுதான். இதுதான் ப்ரோ கான்டெக்ஸ்ட். ஒண்ணுமே கிடையாது. ஓவரால் டிரா பார்த்துட்டு மார்க்கெட் 4 நாள் மார்க்கெட் அடிச்சுக்கணும். செல்லே ஞாபகம் ஆனாலும் நம்ம வச்சுக்கோங்க. பை தான் நம்ம டிரால பை தான் பாக்குறோம். 1 ஹவர்ல இருந்து அங்க 1 ஹவருக்குள்ள ஏதாவது பிசி அப்படி கூட இல்ல. டிஸ்பிளேஸ்மென்ட் ஆதான். அவ்வளவுதான் ப்ரோ. அதாவது என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் டே பாக்குறீங்க ப்ரோ. ஒன் டே அடுத்த டெய்லி கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆக போகுதுன்றத வச்சு சும்மா ஐடியா ஃப்ரேம் பண்றீங்க. ஓகேவா? நீங்க ஆக்சுவலா ஒன் டே கூட ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நம்ம என்ட்ரி 1 மினிட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒன் டேக்கும் 1 மினிட்டுக்கும் ரொம்ப கேப் இருக்குன்னு உங்களுக்கு தோணல. ஏன்னா ஒன் டேல மார்க்கெட் மேல போயிட்டு இருப்ப கூட நமக்கு அழகான ஒரு செல் என்ட்ரி கிடைச்சு நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். தப்பு இல்ல. ஏன்னா ஒரு நாள்ல எத்தனை நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இப்ப நீங்க அவர்லி என்ட்ரி பார்க்க போறீங்க அப்படின்னா கூட ஒன் டேவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வாங்க. 4 ஹவர்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா பாருங்க. லெஃப்ட்ல இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்க. அது இன்வெர்ஸ் தான் பாருங்க. இல்லைன்னா 1 ஹவர் வாங்க. அடுத்த 1 ஹவர் கேண்டில் என்ன பண்ண போகுது? அதாவது சில்வர் புல்லட் டைமிங் இருக்குல்ல ப்ரோ. இங்க பாருங்க நமக்கு எல்லாமே தெரியும் சில்வர் புல்லட். இதுதான் சில்வர் புல்லட் டைமிங்ஸ். இதுதான் சில்வர் புல்லட் டைமிங்ஸ். இது வந்து 9 மணி நீங்க பார்க்கலாம். 9 பார்க்கலாம் இல்ல 10 பார்க்கலாம் நீங்க. ஓகேவா? இது வந்து ஏசியா, இது எல்லாமே EST டைமிங்ஸ்பா. இது எதுவுமே இது கிடையாது. இந்தியன் டைமிங்ஸ் கிடையாது. இது வந்து காலைல 6:30 மணி நம்ம டைமுக்கு. ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது பாத்தீங்கன்னா நடக்கும். எல்லா டைமும் நடக்கும். இந்த நேரத்துல கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியா நடக்கும். இந்த 3 நேரத்துல. இப்ப என்ட்ரி இதுல என்ட்ரி பெட்டர். ப்ரோ இது வந்து நியூயார்க் டைமிங் செஷன் தானே? யூடிசி -4 ப்ரோ. நியூயார்க். அதான் 9 மணி 3 மணிங்கிறது சில்வர் புல்லட் அவங்க செஷன் அந்த ஊரு கணக்குக்கு. அதாவது இப்ப நீங்க சார்ட்டர் இதுக்கு மாத்திட்டு இந்த டைமிங் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இந்தியன் டைமிங்ல இது மாறும். அவங்களுக்கு 9 மணின்றது நமக்கு காலைல 6:30 மணி அந்த மாதிரி மாறும். அதை மட்டும் பார்த்து என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. அதனால இந்த 3 டைமிங்ஸ்ல உங்க என்ட்ரியை ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா அதாவது ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இந்த 3 ஹவர்லி PO3 ட்ரேட் பண்ணீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டியா நம்ம வந்து டிபி பார்க்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை. ஹரி ப்ரோ இருக்காருல்ல, அவர் எல்லா நாளும் கால் பண்றாரு. 21 கேண்டலோட அவர் டிபி வச்சு ட்ரேட் பண்றாரு. பெருசா வித்தலாம் இல்லை. இப்ப நான் சொன்னதான் அவரும் பண்றாரு. புரியல. லண்டன் செஷன்ல எடுக்கிறது இல்ல ப்ரோ. லண்டன் செஷன்ல நிறைய மோஸ்ட்லி லண்டன் செஷன் எடுக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா நியூயார்க் போயிடுவார் அவரு. ப்ரோ எப்படி சொல்றது, இப்ப நானுமே அப்படிதான் ப்ரோ. இப்போ இந்த டைம்ல கோல்டு பார்ப்பேன் ப்ரோ. ஓகேவா? கோல்டு பார்ப்பேன் நானு. அடுத்த டைம்ல நான் கோல்டு தான் பார்ப்பேன் நான். ஆனா என்னன்னா இது என்னோட மெயின் கான்சென்ட்ரேஷனே இது கிடையாது. ஏன் எனக்கு சாயங்காலம் தான் மெயின். எனக்கு இந்த டைம் தான் எனக்கு மெயின். எது NQES பாக்குற டைம் தான் எனக்கு மெயின். அதாவது NQES பார்ப்பேன். NQல தான் என்ட்ரி போடுவேன். ஓகேவா? சோ காலையில SL வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மதியானம் SL வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுதான் என்னோட ஒரிஜினல் மாடல். இதை தான் நான் பேக் டெஸ்ட் பண்ணிருக்கேன். எது ஒரு 400 என்ட்ரி பேக் டெஸ்ட் பண்ணிருக்கேன். சோ நான் இதை மட்டும் தான் வந்துட்டு ஹை குவாலிட்டி. அதே மாதிரி நான் ரிஸ்க்குமே இதுல தான் அதிகம் பண்ணுவேன் நான். இப்போ இதெல்லாம் CFD அக்கௌண்ட் ப்ரோ. $50 எனக்கு போனா போது. அது $50 பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இது அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபெயில் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறது கஷ்டம். நான் ரொம்ப நாள் உட்காந்து உழைக்கணும் அதுக்கு. ஆனா அது வேலைக்கு ஆகாத கதை. அதனால ப்ரோ என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க என்னதான் கோல்டு பாத்தீங்க என்ன பாத்தீங்கனாலுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் NQS வந்துருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ICT கான்செப்ட் படிக்கிறோம். அந்த ICTயே எதுல ட்ரேட் பண்றாருன்னா NQS ட்ரேட் பண்றாரு. ஒண்ணும் இல்ல, அவர் யூடியூப் சேனல் போங்க. ஆமா, அவரு இன்னைக்கு இப்ப கூட ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இப்ப அவரே கடைசி 3 வருஷமா ICT வந்துட்டு என்ன பண்றாரு இங்க பாருங்க. என்ன ட்ரேட் பண்றாரு பாருங்க. NQ தான் பண்றாரு. அதே போட்டுருக்கேன். குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் NQ பண்றாரு. அவரே உட்கார்ந்து NQ தான் பண்றாரு. என்னன்னா ப்ரோ NQ அவர் ஏன் பண்றாருன்னா NQல பைசா ஆக்சன் க்ளீனா இருக்கும். இங்க பாருங்க. அவர் NQ தான் பண்றாரு பாருங்க. ICTயே NQல தான் பண்றாரு. சோ நம்ம எல்லாம் ICT கான்செப்ட் படிக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ICT எதுல பண்றாரோ அதுல தான் நம்ம என்ட்ரியை ஃப்ரேம் பண்ணணும். நம்ம கொண்டு போய் நான் போய் வேற எதுல பண்ணுவேன் அதுல பண்ணுவேன்னா ப்ரோ வேலை செய்யும் ப்ரோ. நான் NQSல வேலை செய்யற மாதிரி வேலை செய்யாது ப்ரோ. ஒண்ணுமே இல்லை. நான் கடைசியா NQல வெயிட் பண்ணுங்க. என்னோட PNL காட்டுறேன் நான். இது என்னோட ஓகேவா? நான் இந்த வாரத்தோட PNL காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை நான் ஓவர் ட்ரேட் பண்ணேன் பாருங்க. $1000 ஒரே நாள்ல விட்டேன். அடுத்த நாள் $1000 எடுத்தேன். $1000 இப்ப $1000 திருப்பினேன். இந்த வீக்கெண்டோட PNL பாருங்க. நான் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. இந்த வீக்கெண்ட் PNL பாருங்க. $1000 எவ்வளவு ப்ரோ? 80,000 ரூபாய். சொன்னீங்கல்ல உங்களோட கோல் ஒரு வாரத்துல 88,000 ரூபாய் கிட்ட வரும். கேக்குதா? கேக்குதா ப்ரோ? கேக்குது. சரி கேக்குதா யாருக்காச்சி? கேக்குது. ஏண்டா கேளுங்க ப்ரோ.
கேக்குதா bro. ப்ரோ? கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? ஆ தெரியும். கேக்குது. என் ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே தான். பாருங்க. இந்த ட்ரேட் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓவர் ட்ரேட் பண்ணேன் நானு. ஒரே நாள்ல $1000 விட்டேன். அடுத்த நாள் திருப்பினேன். இந்த வாரம் ஒழுங்கா ட்ரேட் பண்ண உட்காந்து நானு பாருங்க. ஒரு நாள் தான் செலவாங்கியிருக்கேன் ஒரு வாரத்துல நானு. இத்தனைக்கு ஒரு நாள் எத்தனை ட்ரேட் பாருங்க ப்ரோ? ஒரு ட்ரேடு. இது 3 ட்ரேட். ஏன்னா நான் பார்சல்ஸ் எடுத்தேன். ஒரே ட்ரேட நான் பார்சல்ஸ் எடுத்தேன் பாருங்க. ஒரே ட்ரேட் என்ட்ரி டைம் பாருங்க. 7:25:31 7:25:31 என்னன்னா பார்சல்ஸ் போட்டேன். இங்க 2 மினி எடுத்தேன். அப்புறம் 1 மினி தனியா எடுத்தேன் நானு. அதாவது ப்ரோ நீங்க என்கியூ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பார்க்கலாம் ப்ரோ. கோல்ட்ல பார்க்க முடியாது. கஷ்டம் ப்ரோ கோல்ட்ல பார்க்கறது. அவ்வளவுதான். புரியுது ப்ரோ. இந்த வாரத்தோட பிஎன்எல் பாருங்க. உங்களோட கோல் ஒன்று சொன்னீங்களே $1000 பாருங்க. வாரத்தில் நான் தெரியும் ஹை ரிஸ்க்லாம் எதுலையுமே எடுக்கல. நான் ரிஸ்க் பண்ணது பாருங்க எல்லாமே வந்து $250 ரிஸ்க் பண்ணி $500 $250 ரிஸ்க் பண்ணி $500 இதெல்லாம் $190 ரிஸ்க் பண்ணேன். கொஞ்சம் ஹை ரிஸ்க் மாதிரி என்ட்ரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக மேலே ஓட்டான். இதான் கிடைச்ச நான் எடுத்த ட்ரேடு நான். அதனால ப்ரோ இதெல்லாம் காட்ட மாட்டாங்க யாரும், நானும் காட்டக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன் ப்ரோ, நீங்க என்கியூ ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அழகா கன்சிஸ்டன்டா காசு பார்க்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால என்கியூல லாஸ் வராதா ப்ரோ? அப்படிலாம் இல்லை, என்கியூலே வரும். ஓகேவா வரும். ரிஸ்க் மேனேஜ் பண்ணா அப்ப எல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓகே. வேற டவுட் இருக்கா உங்களுக்கு யாராச்சும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இல்ல எதுலனாலும் டவுட் இருக்கா? சொன்னது இவருக்கு மட்டும் இல்ல கைஸ், உங்க எல்லாருக்குமே தான். உங்க எல்லாரும் கேக்குதான்னு கூட தெரியல. மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கும். யாரெல்லாம் இருக்காங்க? ராகுல் பிரகாஷ் ப்ரோ, இந்த டவுட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? டவுட் இருக்கு எனக்கு ஏகப்பட்டது அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போயிடுச்சு. எனக்கு சில டேர்ம்ஸ் தெரியல, எதுவும் அந்த அளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு என்ன புரியல சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன புரியலன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நிறைய எனக்கு ஒரு பிளைட்டா இருக்கு. எனக்கு நீங்க அப்படியே கடை இந்த செஷன் டைமிங்னு சொல்றாங்களா? இல்ல என்னன்னா நம்ம எல்லாம் இந்த இருக்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு உட்காந்து இதுதான் செஷன் புரியுது டைமிங். அதனாலதான் நான் என்னன்னு பாத்துக்கிட்டு வரேன். இவங்க எல்லாத்துக்கும் நான் அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அது என்ன கரெக்ட் தான். வீடியோ எல்லாம் ஷேர் பண்றேன் ப்ரோ. என்னென்னலாம் பார்க்கணும்னு ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துட்டு ஒழுங்கா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்ப நீங்க என்ன நிறுத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். இப்ப நீங்க வந்து நான் ஒண்ணுமே நீங்க பண்ணாம நீங்க வந்து பிளைண்டா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மட்டும் டைம் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியுது இல்ல? இப்ப நீங்க 5 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 5 பேருக்கும் ஏதாச்சும் அவங்களுக்கு ரொம்ப இதுவாயிடும், டல் ஆயிடும். நானும் அதுதான் எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. என்னன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா கன்ஃபார்மா தெரியும். அவ்வளவுதான். இந்த டேர்ம்ஸ்ல நிறைய யூஸ் பண்றாங்க. இந்த டேர்ம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ப்ரோ பிசினா மறுபடியும் பிசிசிபினா வந்து எஃப்இஜி தான் ப்ரோ. அத நான் சொல்லிறேன். பிசினா ஒண்ணும் இல்ல, பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு இன்எஃபிஷியன்சி. அப்படினா வந்துட்டு ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு பேரிஷ் எஃப்இஜி தான் நம்ம பிசின்னு சொல்லுவோம். ஒரு புல்லிஷ் எஃப்இஜி நம்ம சிபின் சிஜிஜி மாத்தி சொல்றேன். ஒரு புல்லிஷ் எஃப்இஜி நம்ம பிசின்னு சொல்லுவோம் ப்ரோ. ஓகேவா? ஒரு பேரிஷ் எஃப்இஜி நம்ம சிபின்னு சொல்லுவோம். ஓகேவா? மத்தபடி நான் சிஸ்டின்னு சொன்னதெல்லாம் வந்து நீ அதெல்லாம் வீடியோ அனுப்புறேன் ப்ரோ. நீங்க படிச்சிட்டு வாங்க, பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு தனியா. இல்ல எஸ்எம்டி அது எஸ்எம்டி ப்ரோ, அதெல்லாம் நீங்க குழப்பிக்காதீங்க ப்ரோ. இப்போதான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். எஸ்எம்டி எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் படிச்சீங்கன்னா தலை வெடிச்சிடும். நம்ம எதுக்கு அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்? ஒரு ஸ்டெப்பா சொன்னீங்களா? அது எனக்கு என்னன்னு தெரியல. புரியுது. டைவர்ஜென்ஸ் நேரத்துல ஒரு ஸ்டெப்பே ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ரென் ப்ரோ, கெவின், சுதர்சன். ஓகே தானே? சரி கிரண் ப்ரோ, உங்களுக்கு அமைதியாவே இருக்காரு கிரண் இன்னைக்கு. கிரண் ப்ரோ, ப்ரோ டவுட் ஏதாவது இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஏதாவது டாபிக் நான் சொல்லி தரணுமா? சொல்லுங்க, சொல்லி தரேன். ப்ரோ எனக்கு இன்னும் டவுட். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா நான் வந்து ஆக்சுவலா அது நியூஸ் கேண்டில் அதை விட்டுருங்க. பட் பொதுவா நான் கேட்கறேன் என்னன்னா, இப்போ ஒரு 1 ஹவர்ல ஒரு எஸ்எம்டி கொடுக்குறான். ஒரு 1 ஹவர் இம்பேலன்ஸ்ல ஒரு 1 ஹவர் எஸ்எம்டியே கொடுக்கறது. அது வந்து சில டைம்ஸ் வந்து கீழே ஐ மீன் எஸ்எம்டி ஹோல்ட் ஆகும் நினைச்சு என்ட்ரி போடுறது டக்குனு கீழே அது வந்து கன்ஃபியூஸ் தானே இருக்கும். அது மேனிபுலேஷன் எடுத்துக்கலாமா? அது ஏன்னு சொல்லட்டுமா? வெயிட் ப்ரோ பாருங்க, எஸ்எம்டிங்கிறது ஒரு நல்ல ஒரு டூல் தான். ஓகேவா? நம்ம என்ட்ரி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு டூல் தான். ஆனா எஸ்எம்டி வந்து எப்ப வேலை செய்யும்னா, இப்போதான் நம்ம ஆர்டர் ஃப்ளோவோட நம்ம சிங்க் ஆகி ஒரு எஸ்எம்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோவோட சிங்க் ஆகி எஸ்எம்டி அந்த எஸ்எம்டி வேலை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு ஓவரால் ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு புல்லிஷா இருக்கு. ஓவரால் ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகேவா? டிடிஎஸ் நோக்கி போயிட்டு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வரப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எது நடக்குது? இங்க வந்துட்டு இது கோல்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, கோல்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது சில்வர்னு வச்சுக்கலாம். நம்ம இப்ப இங்க நடக்கிறது சில்வர்னு வச்சுக்கலாம். இது சில்வரு, இது கோல்டு.
ஆனா 2 பேருமே இன்னும் டிராவை தூக்கல. 2 பேருக்குமே டிரா மேல தான் இருக்கு. கோல்டுக்கும் ப்ரீவியஸ் டே ஹை இங்க இருக்கு. சில்வருக்கும் ப்ரீவியஸ் டே ஹை இங்க இருக்குது. ஓகேவா? ஓவரால் அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு இங்க ஒரு இம்பேலன்ஸ்ல இருந்து ஃப்ரேம் ஆகி போயிட்டு இருக்கான் மார்க்கெட். ஓகேவா? இம்பேலன்ஸ் போயிட்டு இருக்கான். இங்க இது ஆக்சுவலா ஒரு பேரிஷ் எஸ்எம்டி தான். இங்க நடந்திருக்கிறது ஒரு பேரிஷ் எஸ்எம்டி தான். ஓகேவா? இது ஒரு எஸ்எம்டி தான். ஆனா இங்க போய் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு எஸ்எல் தான் போய் மார்க்கெட் விழுவான். ஏன் அப்படின்னா நீங்க ஓவரால் மார்க்கெட் ஃப்ளோ ஓவரால் ஆர்டர் ஃப்ளோக்கு எதிரில் இருக்கீங்க. அதாவது என்னன்னா ப்ரோ எப்படி சொல்றது, ஓவரால் ஆர்டர் ஃப்ளோ பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கப்போ நீங்க அப்போசிங் லிக்விடிட்டியில ஒரு ஆர்டர் ஃப்ளோ போட்டு அப்போசிங் ஆர்டர் ஃப்ளோ வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் லைட்டா கீழே போற மாதிரி போவான். உங்களுக்கும் ஆசையா இருக்கும், சூப்பரா புடிச்சிட்டோம் நம்மன்னு. இங்க இருக்கிற ஏதோ இம்பாலன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி டமால் மேல போயிருவோம். அப்படிதான் ப்ரோ போனோம். ஏன்னா நம்ம மார்க்கெட்ல முக்கியமான கான்செப்டே டிரா அண்ட் லிக்விடிட்டி தான். மார்க்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் இந்த எஸ்எம்டி ஹோல்ட் ஆகாதுன்னு தெரியும். இப்ப ப்ரோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபாரின்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க இந்த எஸ்எம்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா மேனிபுலேஷனா தான் இருக்கும், நிறைய பேர் ஏமாந்து செல் பண்ணுவாங்க, ஆனா இன் ரியாலிட்டி பை போகும், நீங்க வேணா பாருங்க. அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரைஸ்ல இந்த எஸ்எம்டி கீழே வந்துருக்கானா இங்க இருக்கிற ஏதோ ஒரு இம்பேலன்ஸ்ல என்ட்ரி போடுவானுங்க. கரெக்டா என்ட்ரி பண்ணுங்க. இங்க என்ட்ரி போடுச்சோன்னு வச்சுக்கோங்க, அழகா மேல போயிடும் மார்க்கெட். புரியுதுங்களா ப்ரோ உங்களுக்கு? எஸ்எம்டியுமே பாத்தீங்கன்னா எப்ப வேலை செய்யணும்னா நம்ம ஓவரால் ஆர்டர் ஃப்ளோவோட நம்ம கரெக்டா இருக்கும், நம்ம சிங்க்ல இருக்கும். இப்ப இதே இடத்துல இப்படி ஒண்ணு நினைச்சுக்கோங்களேன், அது ஹோல்ட் ஆகும். இதே இடத்துல இப்படி ஒண்ணு நடக்குது கரெக்டா, இந்த மாதிரி லோஸ் பாக்குறப்ப இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது டபுள் போச்சு, இது கண்டிப்பா ஹோல்ட் ஆகும். இப்ப இங்க ஒரு ஐஎஃப்ஜி பார்த்து என்ட்ரி போட்டீங்கன்னா அழகா மார்க்கெட் மேல போயிடுவான். இப்படி யோசிச்சு பாருங்க, இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த லோஸை வந்துட்டு சில்வர்ல தூக்கல, இங்க கோல்ட்ல தூக்கி இருக்கு. கரெக்டா? கோல்ட்ல தூக்கி எஸ்எம்டி என்னடா ஏதோ போகுது. ஓகே, எஸ்எம்டி பண்ணிட்டான், இந்த கோல்ட்ல தூக்கி எஸ்எம்டி பண்ணிட்டான். அப்புறம் என்ன ஆகும்? இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, இம்பேலன்ஸ்குள்ள எஸ்எம்டி பண்றான், ஓவரால் டிரா லிக்விடிட்டி மேல இருக்கு. இந்த மாதிரி என் சார்ட்ல நான் போட்டு வச்சிருப்பேன் ஒரு 3 வார்த்தை: பேஷன்ஸ், கான்ஃபிடன்ஸ், கன்விக்ஷன். கன்விக்ஷன்னா மார்க்கெட் உனக்கு எதிரில போனாலுமே நீ சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றது நம்ம நம்பணும். மார்க்கெட்ல கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நம்பணும். ஏன்னா இப்போ நான் பிளைண்டா கன்விக்ஷனே எல்லாம் வந்து என்ன ஆகும் தெரியுமா, இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மாறிட்டான், கீழே போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த ரியாலிட்டி பாருங்க, கன்விக்ஷன் உங்களுக்கு எதிராக கூட போலாம் ப்ரோ. எப்ப கன்விக்ஷன் பில்ட் ஆகும்னா நீங்க நிறைய என்ட்ரி பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்போ கன்விக்ஷன் பில்ட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அழகா இந்த பிரைஸ் லெக்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட் ஐஎஃப்ஜில புடிச்சு என்ட்ரி போட்டீங்கன்னா அழகான 1:2 போயிடும். நம்ம 1:2க்கு இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணணும் கூட இல்ல, நம்ம இங்க ஹோல்ட் பண்ணாலே போதும், ஹோல்ட் பண்ணாலே போதும், போயிடும். அப்போசிங்ல இருக்க எஸ்எம்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். மார்க்கெட் 4 விஷயம் தான் பண்ணணும். மார்க்கெட் 4 விஷயங்கள் தான் பண்ணும் ப்ரோ. ஓகேவா? ஒண்ணு மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி, இது ஒண்ணு பண்ணும். அடுத்தது அன்ட்ரேட் லிக்விடிட்டி. இந்த 4 தவிர மார்க்கெட் எதுவுமே பண்ணாது ப்ரோ. பேலன்ஸ் இக்யூ அதாவது மார்க்கெட் வந்து 4 விஷயம் தான் பண்ணும் ப்ரோ. ஒன்னு லிக்விடிட்டியை ஹல்ட் பண்ணும், அதுதான் இந்த ஏசியன் ஹை ஓடுறது, ஏசியன் லோ ஓடுறது. இல்லைன்னா லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணும். அதாவது இது எல்லாமே ஜென்ரேட்டட் லிக்விடிட்டி தான். இங்க பாருங்க, இது எல்லாமே ஜென்ரேட்டட் லிக்விடிட்டி. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மார்க்கெட் ஏன் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுதுன்னா, எப்பயாவது ஒரு டைம் மார்க்கெட் அந்த லிக்விடிட்டி உடைக்கிறத ஜென்ரேட் பண்ணுது. புரியுது உங்களுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் போறேன்னு சொல்லிட்டு லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்றான். அதாவது என்னன்னா வேணும்னே லிக்விடிட்டி எல்லாத்துக்கும் ஏமாத்துறதுக்காக லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்றான். ஜென்ரேட் பண்ணிட்டு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிடுறான். இன்னொன்னு மார்க்கெட் பண்ணி ரீபேலன்ஸ் ஈக்யூனா வந்து ஈக்குவலிபிரியம் ரீபேலன்ஸ் ஆகும். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா மார்க்கெட் இந்த லெக்லேயே பாருங்களேன், மார்க்கெட் ஒரேடியா, அதாவது எந்த மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா சல்லுன்னு மேல மட்டும் கபால் போக மாட்டான். மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு போவான் 50% வருவான், மறுபடியும் மேல போவான் 50% வருவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீபேலன்ஸ்டு ஈக்குவலிபிரியம்னா 50% ப்ரோ. பாருங்க வந்திருக்கானா, இதுதான் ரீபேலன்ஸ் ஈக்குவலிபிரியம். இல்லனா ரீபேலன்ஸ் இன்எஃபிஷியன்சினா இங்க ஏதாவது இன்எஃபிஷியன்சி இருக்கும் ப்ரோ. ஒரு பிஸியா சிபி இருக்கும், அதை இம்பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த பிஸியை ஃபில் பண்றதுக்கு வருவான். இந்த 4 விஷயம் எதையும் பண்ண மாட்டான். ஒன்னு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுவான், லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுவான், இல்ல ரீபேலன்ஸ் பண்ணுவான். எது 50% ரீபேலன்ஸ் பண்ணுவான். அதுவும் ஏன் ரீபேலன்ஸ் பண்றான்னு நான் மத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு சொல்றேன். மத்தவங்க எல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு பொருளை வாங்கணும், இப்போ எனக்கு வந்துட்டு காஸ்ட்லியான ஒரு சாக்லேட் வாங்கணும்.
இல்ல ஐஃபோன் வாங்கணும்னு வச்சுக்கலாம். இன்னும் 3 நாள் 4 நாள்ல வந்து பிக் பில்லியன் டே வருது. பிக் பில்லியன் டேல ஐஃபோன் 50% ஆஃபர் வரப்போகுது. நான் ஐஃபோன் 50% ஆஃபர் வெயிட் பண்ணி இருந்து வாங்குவேனா? இல்ல இப்பயே அதிக காசுக்கு வாங்குவேனா? யாராவது மைக் அட்மிட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றா டேய். எவனும் சொல்லுடா. 50% ஆஃபர் நான் சொல்லலாம். அந்த டிஸ்கவுண்ட்ல 50% தான் ஆஃபர் 50% ஆஃபர் தான் பிரைஸ்ல இங்க நடக்குது. இந்த பிரைஸ்ல இல்ல மார்க்கெட் மேக்கர்ஸ் மேல நம்ம தள்ள யாருமே போறாங்கன்னு பதில் நினைச்சிட்டாங்கன்னா, சொல்லாட்டி நமக்கு தெரியாத மார்க்கெட் மாதிரி நம்ம மேக்கர்ஸ் டக்குனு இந்த பதில் சொல்லணும். இப்ப நீங்க இதை ரிமூவ் பண்ணிடலாம். 50%க்கு வர விட்டு வாங்குவாங்களா? இல்ல இங்கேயே வாங்கிடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுடா, ஒரே ஒரு இங்கேயே செகண்ட் வாங்கிடுவாங்களா? சொல்றியா? which டிஸ்கவுண்ட் makes more வரைக்கும் sense. வெயிட் பண்றேன். which makes more sense. அப்ப 50%. இங்க வரது தான் மோர் சென்ஸ் மேக் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். அப்போ கேட்கலாம் எல்லா ஸ்விங்கும் இப்படி தான் வருமா ப்ரோன்னு? அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷாக இருக்கும். இந்த இந்த எக்ஸாம்பிள் இங்கே எங்கேயாவது சார்ட்ல காட்டுறேன். இங்க பாருங்க. மார்க்கெட் இங்கே அழகான ஒரு இங்கே ஆக்சுவலாக 50% வந்திருக்கான். ஆக்சுவலாக பாருங்க இந்த லோவில் 50% வந்திருக்கா பாருங்க. எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணுறா ரெஃபர் பண்ணுறா பாருங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரோ கான்டெக்ட் இங்கே ஒரு கான்டெக்ட் பாருங்க. இந்த ப்ரைஸ் லேக் மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதையும் பார்க்காதீங்க. இந்த ப்ரைஸ் லேக் மட்டும் பாருங்க. ஓகேவா? சரி இது கூட இருக்கட்டும். பாருங்க அரவிந்தராஜ் ப்ரோ பாருங்க ப்ரோ. மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை உடைச்சிருக்கான் ப்ரோ. 50% வந்திருக்கான். அங்க ஒரு பிசி இருக்கு. அங்க சிபி இருக்கு. அங்க ஒரு சிபி இருக்கு. ஆமா சிபி ப்ரோ. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன செல் எதிர்பார்க்கலாம். கேட்கலாம் மேலதானே ப்ரோ இருக்கு, எப்படி செல் எதிர்பார்க்கலாம்? இது ஒரு 1 hour ப்ரோ. நம்ம ட்ரேட் பண்றது 1 minute. அப்ப கண்டிப்பா ஒரு செல் எதிர்பார்க்கலாம். ஒரு செல்லுக்கு மார்க்கெட் போயிருக்கானு பார்ப்போம். சின்ன செல்லுக்கு மார்க்கெட் போயிருக்கானு. நமக்கு இந்த செல் போதும். நமக்கு இந்த 1 hour கேண்டில் போதும். நான் சொல்றது புரியுதுல? இப்போ நான் சொன்னது இங்க வந்து நீங்க இங்க பாருங்க. அழகான ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிருக்கா? இது ஒரு ஸ்விங் ஹை. ஆமா இது ஒரு ஸ்விங் ஹையா? ஆமா. அப்ப என்ன பண்ணலாம்? மார்க்கெட் ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் கீழே போன எதிர்பார்க்கலாம். அப்ப மார்க்கெட் எதை வச்சு கீழே போறோம் பாருங்க. மார்க்கெட் கீழ ஒரு இது இருக்கு, பிசி இருக்கு. கீழ ஒரு பிசி இருக்கு, அது வரைக்கும் போவாங்க. இங்க ஒரு பிசி இருக்கு. இது குட்டி பிசி இருக்கு. இங்க ஒரு பெரிய பிசி இருக்கு. அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம? இதுவே ஒரு ERL டு IRL தான். இது ERL. இது IRL. மார்க்கெட் திரும்புவோம் பாப்போமா? இங்க இருந்து மார்க்கெட் திரும்புவோம் பாருங்க. ERL IRL பக்கா. பரவாயில்ல என்ன அதே போதுமே. வெயிட் என்ன நடக்குது? மார்க்கெட் இங்க என்ன பண்றான்? நாளைக்கு வர நான் எக்ஸாம் வர முக்கியமான டாபிக் டவுட்டும் கேட்க முடியாது. திரும்பிட்டான். இதுவே ஒரு IRL இருந்து ERL தான் ப்ரோ. இங்க பாருங்க. அதாவது எப்படி சொல்றது? இந்த இடத்துல மார்க்ஸஸ் ஓரளவு பேரிஷா இருக்கு போல. அதனால விட்டுருங்க. ஆனா இங்க பாருங்க. அழகா பாருங்க. இது ஒரு ERL. மறுபடியும் மேல போறான். இந்த IRL இருந்து இங்க ஒரு ERL. மறுபடியும் கீழ வரான். ERL மறுபடியும் கீழ வரான். இதெல்லாம் 1 hour ப்ரோ. நமக்கு தேவை 1 minute தான் ப்ரோ. சொல்றது புரியுது. ஆக்சுவலா என்னன்னா நமக்கு இந்த ஒரு கேண்டில் போதும் நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கு. இந்த பாருங்க குட்டி ஒரு கேண்டில் போதும். நமக்கு ஒன்னு இருக்கு. நீங்க வந்து கான்டெக்ஸ்ட் பில்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே கை வந்த கலை தான் ப்ரோ. ஏன்னா IFEG FEG எல்லாம் யாருக்கு வேணா நம்ம சொல்லி தரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட IFEG பார்த்தா கரெக்டா மார்க் பண்ணுவான். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒழுங்கான கான்டெக்ஸ்ட் பில்ட் பண்ண முடியாது நம்மளால. ஓகே அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஆர்டர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஒரு SMT 1 hourல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்றேன். ஆனா மார்க்கெட் சாப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். மேல போவான். நமக்கு வந்து மேல வந்து லைக் டிஓஎல் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு அடுத்த ஒரு 15 minutesல அந்த SMT வந்து சேஞ்ச் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் அடிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. அப்படி ப்ரோ என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இங்க மார்க்கெட்டு இங்க பேரிஷா தான் இருக்கு. ஆக்சுவலா ஓவரால் மார்க்ஸ் பாருங்க. இந்த லோஸ் மார்க்கெட் போட்டிருக்கு. இங்க மார்க்கெட் பேரிஷா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த FEGல இருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கான். எங்க இந்த லோஸை நோக்கி திரும்பி இருக்கான். மார்க்கெட் மறுபடியும் இங்க என்ன பண்ணிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல ஒரு SMT போட்டிருப்போம். மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு SMT இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஒரு SMT செக் பண்ணுவோமா? SMT இருக்கான்னு செக் பண்ணுவோமா? இது எந்த இடம்? அது என்னைக்கு? இது 30 டிசம்பர் 2024. சரி ஓகே. இங்க இருக்கு. SMT இருக்கா இந்த இடத்துல? இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க.
பாருங்க சின்ன இன்டர்னல் அசெம்பிளி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்தான் நம்ம Yeah. கவனிக்கணும். இதான் கவனிக்க விட்டுறாங்க பாருங்க. இங்கே ஒரு இந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில் போடல. இங்க இருக்குடா. பாருங்க ஆமாடா. அழகா போட்டுறாங்க பாருங்க. இருக்குடா. இப்போ இது என்ன ஆட் கேக்கலைல பேசுறது. பண்ணுது? அதாவது இந்த ஸ்விங்குக்கு நம்ம வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டா இது டிஸ்கவுண்ட் தானே? இந்த ஸ்விங்குக்கு நம்ம போட்டோம்னா இது டிஸ்கவுண்ட் தான். மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமான டிஸ்கவுண்ட்ல இருக்கு. டிஸ்கவுண்ட் என்னதான் நமக்கு ட்ரான் லிக்விடிட்டி கீழ இருந்தாலும் டோரை வச்சுட்டு என்னதான் நமக்கு ட்ரான் லிக்விடிட்டி கீழ இருந்தாலும் இங்க ஒரு இங்க மார்க்கெட் எஸ்எம்டி போறான்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அட்லீஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வச்சு மார்க்கெட் ஃபில் பண்ணுவான் பாருங்க. அழகா மேல அதனால ப்ரோ அதனாலதான் ஒரு கோட் இருக்கு. என்னன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க, ட்ரேட் வித் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ற நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த மூவ் மிஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மூவ் மிஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மூவ் மிஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் பேரிஸ் தான் ப்ரோ பாருங்க. ஆனா இங்க ஒரு அழகான இவ்வளவு பெரிய மூவ் இருக்கே ப்ரோ. இந்த மூவ் நம்ம ட்ரேட் பண்ணலாம்ல. இந்த மூவ் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட் பில்ட் பண்ணணும். இப்போ இந்த மூவ் நடக்கிறப்போ ஆப்வியஸா மார்க்கெட் வந்து அழகான லோவர் லோ வச்சிருக்கு. 60 கொடுத்து அப்ப நம்ம டிரா லிக்விடிட்டி இது வச்சோம்னா அது முட்டாள்தனம். ஏன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது ப்ரொடெக்டட் லோ. ப்ரொடெக்டட் லோ. ஏன் இது ப்ரொடெக்டட் லோ அப்படின்னா இந்த ஹைஸ் தான் இந்த லோஸை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. புரியுதுல்ல? இந்த ஹைஸ் தான் இந்த லோஸை இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இதை உடைக்க ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதோட 50% மார்க்கெட் வருவான் எதிர்பார்க்கலாம் நம்ம. இங்க ஏதாவது ஓடின்னு ஒரு கான்செப்ட். ஓடி இங்க இருக்க ஓடி தெரியுமா? ஹரி சொல்லி கொடுத்தாங்கடா. ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி என்ன கான்செப்ட் தெரியுமா? ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரினா ப்ரோ அந்த கோல்டன் ஜோன் தானே ப்ரோ? அந்த கோல்டன் ஜோன் தான். ஏன் அந்த கோல்டன் ஜோன் வேலை செய்யுது? இங்கே பாருங்க கோல்டன் ஜோன் வேலை செஞ்சிருக்கு. ஏன் அந்த கோல்டன் ஜோன் வேலை செஞ்சிருக்கு? மார்க்கெட்டோட த்ரெஷோல்ட் வந்து மேக்ஸிமம் அந்த ஓடி ஏதோ சொன்னான்டா. அந்த ஈக்குலிபிரியத்துக்கு மேல இருக்க லிக்விடிட்டி ஹேண்ட் பண்றதுக்கு அந்த கோல்டன் ஜோன் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது ப்ரோ. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட். இதெல்லாம் அதாவது என்னன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் பிரீமியம் எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட். அதாவது இந்த கோல்டன் ஜோன்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது ப்ரோ. செட்டிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதான் செட்டிங்ஸ். கோல்டன் ஜோன்ன்றது என்னன்னா 80% தான் கோல்டன் ஜோன். அதாவது 80% ஆஃபர் இருக்கும் வாங்குவீங்களா? 50% ஆஃபர் இருக்கும் வாங்குவீங்களா? 80%. 80% அந்த 80% அந்த கோல்டன் ஜோன். வேற ஒண்ணும் கிடையாது. 80% திரும்புறோம். அப்போ நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓவராலா பேரிஷ்னு தெரியும். நமக்கு ஓவரால் டிரா லிக்விடிட்டி இங்க இருக்குது. இதுதான் ஓவரால் டிரா. இதுவே மார்க்கெட் மேக்கர் மாடல் தான் ப்ரோ. இங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு நாள்ல நிறைய சொல்லி தரேன்னு நினைக்காதீங்க. இதான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான். நிறுத்தி கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இதுவே ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடல் தான். பாருங்க அழகான மார்க்கெட் மேக்கர்ஸ் இதுக்கு வந்தா அங்க இருந்து ரீபேலன்ஸ் பண்றதுக்கு மறுபடியும் பைக்கு போனா இந்த மூவ் வந்து ரீபேலன்சிங் ப்ரோ. இந்த மூவ் வந்து மொத்த மூவோட ரீபேலன்சிங். அங்க இருந்து மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணீங்க பாருங்க, மறுபடியும் கீழே வரான். இப்படிதான் ப்ரோ. இது நல்ல மாடலா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா கிளீனா இருக்கு பாருங்களேன். இது அழகா எல்லாரும் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இங்க மார்க்கெட் வந்து பெருசா ஒரு லோ கிரியேட் பண்ணானா இந்த இடத்துக்கு நீங்க பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டீங்கன்னா மார்க்கெட் ஓடிக்கு வந்திருப்பான் பாருங்க. எவ்வளவு அழகா ஓடி வந்திருக்கான் பாருங்க. எவ்வளவு அழகா ஓடி பண்ணீங்க பாருங்க. ஓடிக்கு வந்திருக்கான். அப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாம் எங்க அடி வாங்குறதுன்னா இவ்வளவு பெரிய மூவ் மார்க்கெட் மேல கொடுத்து போறப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான் லிக்விடிட்டி மேல நினைச்சுப்பாங்க. ஆனா மார்க்கெட்டோட ஓவரால் பிரைஸ் கீழே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இஆர்எல் இருந்து, அதாவது என்னன்னா இந்த இஆர்எல் இருந்து நம்ம அட்லீஸ்ட் ஈக்குலிபிரியம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா டைமும் ஓடி வருமானு சந்தேகம் தான் ப்ரோ. ஆனா ஈக்குலிபிரியம் எல்லா டைமும் வரும், மோஸ்ட்லி வரும். இப்படி ஒரு மூவ்மெண்ட் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இஆர்எல் இருந்து இந்த ஐஆர்எல் ட்ரேட் பண்ணலாம். புரியுது. அடுத்தது பாருங்க மறுபடியும் மார்க்கெட் எவ்வளவு அல்காரிதமிக்கா இருக்கு பாருங்க. பாருங்க இது அழகா இருக்கு. இந்த மூவ் கரெக்ட்டா இருக்கு. இது ஒரு இன்டர்னல் பை மாடல். இது எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாருங்க. இதுவும் ஓடிக்கு மோஸ்ட்லி வந்திருக்கும். ஏன்னா இதுவும் ஹைஸா ரோசா ஓடி எப்படி வந்திருக்கு பாருங்க. 50 பிப் ஆக்சுவலா கொஞ்சம் மேல வச்சிட்டேன். அழகா ஓடி எஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓடி இப்படிதான் ப்ரோ வந்துட்டு ஒரு கான்டெக்ஸ்ட பில்ட் பண்ணணும். உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ. உங்களுக்கு எஃப்டிஎம் தெரியுமா? எஃப்டிஎம்ஓ தெரியாது ப்ரோ. எஃப்டிஎம்ஓன்றது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல பெரிய பிளாட்ஃபார்ம். ஓகேவா? நான் இந்தியால பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட். அது தெரியும். நீங்க ஏதோ ஒரு டேர்ம் சொல்றீங்க. எஃப்டிஎம்ஓ தெரியும். அது இந்த பிளாட்ஃபார்ம் தெரியும். எஃப்டிஎம்ஓ பிளாட்ஃபார்ம். ஓகேவா ப்ரோ? ஒண்ணுமே இல்ல. எஃப்டிஎம்ஓட யூடியூப் சேனல் அதாவது பாருங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெரிய பெரிய பேவுட் எடுத்த ட்ரேடர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க. அதுல 80% ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்றவங்க தான். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் இவ்வளவு கிளீனா இருக்கு ப்ரோ. பாருங்க ஹையர் டைம் ஃப்ரேம் எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க.
இப்போ நம்ம லோ டைம் ஃப்ரேம் போனால் தான் நமக்கு மேனிப்புலேஷன் அந்த மட்டம் எல்லாமே நடக்கும் ப்ரோ. ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஓவரால் ஆட்டோ ஃப்ளோ புரிஞ்சுக்க தெரிஞ்சிச்சுன்னா அழகா அசல்டேட் பண்ணலாம். அதை 80% பேர் வந்து பேவுட் போட்டவங்க எல்லாருமே, அதாவது எல்லாமே எப்படி குட்டி குட்டி பேவுட்ல ப்ரோ, $100,000 பேவுட் 50 நாள் பேவுட். அது 80% பாத்தீங்கன்னா யாருமே ஸ்கேல்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்றவங்க தான். ஆனா என்ன பிரச்சனைனா ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ற டெம்பரமெண்ட் நிறைய பேருக்கு இங்க இருக்காது. எனக்கு இல்ல, நானே சொல்றேன். என்னாலலாம் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்துட்டு என்னால 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்கார முடியாது. என்னால அப்படி லேப்டாப் முன்னாடியெல்லாம் உட்கார முடியாது. ஆனா உங்களால உட்கார முடியாது, தாராளமா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஹையர் டைம். ஆனா என்னன்னா ப்ரோ, ஸ்கேல்பிங் பாத்தீங்கன்னா லாங் டர்மா பண்றதுக்கு ப்ரோ எப்படி சொல்றது, இப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வேலை பார்ப்பேன், ஃப்ரீடம் வேணும், அதுக்கு ஸ்கேல்பிங் தான் ப்ரோ வழி. உங்களால வந்துட்டு ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு பொசிஷனை போட்டுட்டு நாள் ஃபுல்லா போன் எல்லாம் பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? ஒரு சில பேருக்கு அது முடியும், 80% அப்படி முடியாது. அதுக்கு ஸ்கேல்பிங் தான் பெட்ரு. ஆனா ஸ்கேல்பிங் பெட்டர்னாலும் ஓரளவுக்கு ஹை டைம் ஃப்ரேம் புரிஞ்சுக்கிறது பெட்டர் தானே. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் எதை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சுச்சுனா தான் உங்களுக்கு லோ டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ண முடியும். ஹையர் டைம் ஃப்ரேம் புரிஞ்சுக்கிட்டா தான் லோ டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ண முடியும். இங்க பாருங்க, அழகா ஓட்டி வந்திருக்கான், விழுந்திருக்கான். மறுபடியும் பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்கான். ஏன் திரும்பி இருக்கான்? ஆனா இங்க ஓவரால் டிராவை மார்க்கெட் தூக்கிட்டான். ஓவரால் டிராவை மார்க்கெட் தூக்கிட்டான். இங்க தூக்கிட்டான். இங்க தூக்கி இது இங்க பாருங்க, இங்க அடுத்த ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடல் பாருங்க பாருங்க. ஓடியில இருந்து என்னன்னா, இது ஈக்குவல் லோஸா, இது ரெண்டு ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸா, இதுவும் இது ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸா. உங்களுக்கு நான் வேற கலர்ல வேற மாதிரி கொஞ்சம் இதாக காட்டுறேன். ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸா, இந்த ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸஸ் இது பண்ணிட்டு ஃபைனலாக ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடந்திருக்கு. இதுதான் எஸ்எம்ஆர்னு சொல்லுவாங்க. எஸ்எம்ஆர்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடல் திரும்புகிற இடம் தான் எஸ்எம்ஆர். இதுதான் எஸ்எம்ஆர். திரும்பி மேலே ஓடிருக்கான். மறுபடியும் இந்த லோ ப்ரொடெக்டட் லோ ப்ரோ. ஏன் இந்த லோ ப்ரொடெக்டட் லோனா, ஒரு ஈக்குவல் லோஸை வந்து ஸ்வீப் பண்ணி இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கான். அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த லோஸை மார்க்கெட் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு தூக்காது. பாருங்க, இந்த லோவை தூக்கல பாருங்க, இந்த ஹை இங்கே வந்திருக்கு, இந்த லோ இங்கே வந்திருக்கு, இந்த லோ தூக்கல. இந்த ஹை அதாவது என்னன்னா, இந்த ஹையை மார்க்கெட் போடுற வரைக்கும் இந்த லோவை தூக்காது. நம்ம என்ன பார்க்கலாமா தூக்கியிருக்கா இல்லையான்னு? ஆக்சுவலாக தூக்கிருச்சு. ஆனால் பாருங்க, எப்படி பார்த்தாலுமே கான்டெக்ட் ஃப்ரேம் பண்ணுறது பெட்டர் தானே. இப்போ சொல்றது புரியுது இல்லை ப்ரோ? இந்த லோ எவ்வளோ நாள் ஹோல்டர் இருக்கு, இந்த லோ எவ்வளோ நாள் ஹோல்டர் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க வரைக்கும் ஹோல்டர் இருக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. இப்படிதான் கான்டெக்ட் ஃப்ளோ எல்லாமே மார்க்கெட் தான் ப்ரோ. ஒன்றும் கிடையாது. வேற யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? நான் நிறைய சொல்லிட்டேன் இன்னைக்கு, புரிஞ்சுதா இல்லைன்னு கூட தெரியல. டவுட் இருக்கா கெவின்? உங்களுக்கு நாளைக்கு எப்படி ஹரிப்ரோ தான் நடத்துவார், தான் நடத்துவார். நல்லா கவனிங்கடா. கேளுங்க, அப்பயே அன்மிட் பண்ணி கேளுங்க. கெவின் புரிஞ்சாடா? டேய் கெவின், அண்ணன் கூப்பிடுறானா? கெவின் ப்ரோ எங்கடா போனா அவன்? சரி ஓகே. கிரண் ப்ரோ, உங்களுக்கு டவுட் இருக்கா ப்ரோ? புரிஞ்சா சரிடா. கிரண் ப்ரோ, உங்களுக்கு டவுட் இருக்கா ப்ரோ? சரி ஓகே. ராகுல் பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு? எனக்கு நீ ஓடி கான்செப்ட்லாம் ஓகே, அது புரிஞ்சிருச்சு. இந்த வீடியோலாம் அனுப்புறேன் ப்ரோ, நீங்க பார்க்கணும். ஓடி ஓடியா? ஓகே ஓகே ப்ரோ. ஓடி என்ன சொன்னீங்க? ஓடியா? இல்ல ஓடி அதான் தெரியும். அதனால அது எனக்கு புரிஞ்சது, கான்செப்ட் வைஸ் கரெக்டா புரிஞ்சது. ஹையர் டைம் ஃப்ரேம்ல பக்கவா ஆக்ட் ஆகுது. எப்படிதான் ப்ரோ, நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். என்னைக்குமே யூடியூப்ல தயவு செஞ்சு போயிட்டு ஒரு சில வீடியோஸ் இருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம். அந்த ஸ்ட்ராட்டஜி பக்கம் மார்க்கெட் என்றைக்கும் போகாதீங்க. மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்மளே பில்டு பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட் எங்கே நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ட்ரி மாடல் அசால்ட் ப்ரோ, அது யார் வேணால் போடலாம். அதே மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% வேலை செய்யாது ப்ரோ. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் காட்டினேன் என்னோட வின் ரேட் பாருங்க, இதுதான் என்னோட வின் ரேட். நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ சொல்கிறேன். என் வின் ரேட் எங்கே இருக்குது? 58% தான் என் வின் ரேட்டு. ஆனால் 58% போதும். அந்த 58% நான் லாஸ்ட் வீக் எவ்வளோ மேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்க, $1000. இத்தனைக்கும் என்ன நானே பெரிய ட்ரேடர்னு நான் அவ்வளோ, நான்லாம் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. என்னோட பயங்கரமாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. ஆனால் அவங்க வின் ரேட்டுமே 60, 65 அவ்வளோதான் ப்ரோ இருக்கும். யாராலையுமே 100% ரைட்டாலாம் எதுவுமே இருக்க முடியாது. சொல்றது புரியுது இல்லை? நல்லா புரிஞ்சுக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், கேட்டு
ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் வேஸ்ட் தான். எல்லாருமே பார்த்தேன் ப்ரோ, நானும் அதெல்லாம் பார்த்தேன் ப்ரோ. கத்துக்கிட்டு ஒரு எல்லாம் பார்த்து ப்ரோ, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லேகிங் ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை பார்த்து. இல்ல சொல்றேன் அதான். அதனால எனக்கு ஐடியா இல்ல. கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதான் ஃபுல்லா நம்ம நாலேஜ் வேணும், கெயின் பண்ணாதான் நம்ம அது எப்படி இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணுதுன்னா அதை ரூல்ஸ் அந்த மாதிரி ஏதோ கஸ்டமைஸ் பண்ணி தானே இண்டிகேட்டர் போட்டிருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும்ல, அதாவது அது செட்டப் எப்படி பண்ணிருப்பாங்க, அது ப்ரோ அது தெரிஞ்சுக்கணும். வேலை செய்யும் ப்ரோ, நம்ம இங்க யாருக்கும் அதை ஒழுங்கா வேலை செய்யல, இங்க யாருக்கும் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாது ப்ரோ. உங்க சொல்ற பொறுத்தல இண்டிகேட்டர் வேலை செய்யும். இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் எடுத்துட்டு போய் 2 இண்டிகேட்டர் போட்டால் வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா உங்களால அதை ட்ரேட் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுது இல்ல, இண்டிகேட்டர்ல பட்டு மேல போகும். ஆனா நீங்க எங்க பை போடுவீங்க, ஒரு ரூல்ஸே இருக்காது ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? அந்த இண்டிகேட்டர் உருவாக்கணும் ப்ராப்ளம், அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி பார்த்ததே இல்லை. இல்ல சொல்றேன், அதெல்லாம் பண்றேன்னு சொல்லல. அந்த மாதிரி அதுக்கு நம்ம அது தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து. எல்லாமே தெரியறது சாபம் ப்ரோ. நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சீங்கன்னா மார்க்கெட்ல வரப்போ என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு இண்டிகேட்டர் இங்க வாங்க சொல்லும், ஒரு இண்டிகேட்டர் இங்க விற்க சொல்லும், ஐசிடி கான்செப்ட் இங்க வீடான்னு சொல்லும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே தெரிஞ்சு வச்சு நீங்க இங்க வந்து உட்காந்து மண்டையை சொல்லிட்டு இருப்பீங்க, என்னடா பண்றது இங்க ஒரு இந்த இண்டிகேட்டர் வாங்க சொல்லுது, அந்த இண்டிகேட்டர் விற்க சொல்லுது, ஐசிடி இங்க விற்க சொல்றாரு, என்ன பண்றது? அதனால நம்ம ஒண்ணு படிச்சாலும் உருப்படியா படிப்போம், முழுசா படிப்போம், அவ்வளவுதான். ஒரு விஷயத்த நம்ம டீப்பா படிக்கலாம், வாழ்க்கையில டீப்பா போகலாம் ப்ரோ. சும்மா இதை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது யூஸே கிடையாது. ஏதோ ஒண்ணு படிங்க, டீப்பா படிங்க, தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். எல்லாம் தெரிஞ்சு இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ப்ரோ. ஆனா அதெல்லாம் என்னன்னா, அதை சும்மா அப்ளை பண்ணி பாக்குறேன்னா நம்ம எல்லாமே பண்ணணும், டைம் தான் வேஸ்ட் நமக்கு. நம்ம ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்றோம், போயிட்டே இருக்கோம். கேட்க ஏதாவது டவுட் நமக்கு நம்ம எழுதி சாத்திக்கலாம், எப்படி சாத்திக்கலாம் நம்ம. தர்ஷன் ஏதாவது டவுட் இருக்காடா? அரவிந்த் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? இல்ல ப்ரோ இல்ல. ஓகே ப்ரோ, சரி ஓகே கைஸ், பை கைஸ், நானும் போயிட்டு அப்படியே தூங்க போறேன். பை ஓகே, பாய் பாய் ப்ரோ, பாய்.